இப்போ பார்க்குற லிவர்பூல் கம்ப்ளீட்டாக வேறு. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு சைடு வந்துட்டு சந்தோஷமாகவும் இருக்குது, இன்னொரு சைடு வந்துட்டு ஓகே இது நம்ம லிவர்பூலா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. ஐ திங்க் இது பாட்காஸ்ட்லேயே நாங்கள் சொல்லியிருக்கோம், இட் இஸ், அதாவது நம்ம இப்படி பார்க்கக்கூடாது, இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒன் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. ஓகே, ஒத்துக்கிறேன். பட் இட் இஸ் தி ஈக்குவலண்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் தட் சேம் அமௌண்ட் இன் ஒரு 4 ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. இல்லை எப்போ சால்வ் ஆகும்ன்றது வந்துட்டு ஐ திங்க் மோர் ஆஃப் த கொஹிசிவ்னஸ் அண்ட் ஹவு பீப்புள் டாக் among each other also. ஸ்லாட்டுக்கு ஒரு எதனா 50% இருந்தாலும் பிளேயர்ஸ் ஆல்சோ ஹேவ் டு டூ தட். நான் 30 கேம் ஆடிட்டேன், ஐ வாஸ் பார்ட் ஆஃப் பிரீமியர் லீக் வின்னிங் சென்டர் பேக், இது எனக்கு கான்ட்ராக்ட் கொடு, நான் கேட்குற அமௌண்ட் நீ கொடு. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷ். என் கூட இருக்கிறது கௌதம் இல்லை, பட் பேக் பை பாப்புலர் டிமாண்ட் விக்னேஷ். லாஸ்ட் எபிசோட்ல கலக்குன்னு கலக்கிட்டு, அதாவது வாரம் ஒரு கோவஸ்டா வெளியில தள்ளிவிட்டு நீங்க வந்துடுறீங்க. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோம்பேறி பாய்ஸ், நல்லா இருக்கேன். சோம்பேறி பாய்ஸ் உங்க 2 பேர் இருக்கிறக்குள்ள ஸ்கெடியூலிங் பண்ண முடியலன்னா ஒரு இழிச்சவாயனா கிடைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. சரிடா, நான் அதுவும் லிவர்பூல்னால லைட்டா லிவர்பூல் ஃபேன்னாலே சொன்னா போதுமே பாஞ்சிடுறது இல்ல. இல்ல இந்த வாரம் வந்து as I am suffering from fever, நான் வந்து இது பண்ணல, ரெக்கார்டிங்லாம் நல்லா பண்ண முடியல. பட் விக்னேஷ் வந்து லாஸ்ட் எபிசோட்ல வந்து பயங்கரமா கலக்கினதுக்காகவே நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஏறி இருக்கு. எவ்வளோ ஏறி இருக்குன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா நான் யூடியூபை ஓப்பன் பண்ணல. அதுதான், அதை சொல்லுங்க. இந்த வாரம் எனக்கு இந்த வாரம் எனக்கு வேலிட் எக்ஸ்கியூஸ், எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் யூடியூப் எல்லாம் திறக்கல. ஸோ அதனால நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த குற்றச்சாட்டுலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த சோம்பேறி இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நானும் ஒத்துக்க மாட்டேன். மொத்த லிவர்பூல் ஃபேன் பேஸே as I'm suffering from fever தான். ஆனால் வந்து உட்காந்தோம்ல, பத்தாவதுக்கு உங்களோட பார்ட்னர் வந்து ஒரு 4 யூடியூப் சேனல் வச்சிருக்காப்புல, அங்க போய் மாங்கு கத்திக்கிட்டு இருக்காரு, கதைக்கிட்டு இருக்காரு. அது நான் கௌதம்கிட்ட சொல்லியிருக்கேங்க, ஏன்பா இவ்வளோ யூடியூப் சேனல் வச்சிருக்க, எதுக்கு? அதாவது ஒரு சேனல்ல அடி வாங்குறது போறாதா, இது சேனலா போய் அடி வாங்கணுமான்னு கேட்டேன். எங்க அவருக்கு நான் சொன்ன பேச்சு அவர் கேட்டா தானே. பட் எனிவே, ஸோ விக்னேஷ் வந்ததுக்காகவே ஒரு 4 சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க வீடியோவை. சொன்ன மாதிரி இந்த நியூ இயர் அடிக்கிறதுக்கு முன்னாடி 3000 அடிக்கிறோம், அதுதான் நம்ம வந்து டார்கெட்டு. இப்போ இந்த எபிசோட் வந்து ஜஸ்ட் ஒரு லுக்கிங் பேக் அட் த லாஸ்ட் 1 month or so, அண்ட் ஜஸ்ட் ஜென்ரலாக சின்ஸ் த பிரீமியர் லீக் ஸ்டார்டட் வந்து, அதாவது இனிஷியலாக வென் வி ஸ்டார்டட் தி சீசன் வந்து தேர் வர் கன்சர்ன்ஸ். இந்த பாட்காஸ்ட்லேயே கௌதமும் சொல்லியிருந்தாரு, தேர் வர் சம் கன்சர்ன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ். நான் வந்து சொன்னேன், ஓகே இட்ஸ் ஜஸ்ட் இனிஷியல் டேஸ், பார்ப்போம் அப்படின்னு இனிஷியலாக லைக் கம்யூனிட்டி ஷீல்டும் போது நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த வி ஸ்டார்டட் வின்னிங் கேம்ஸ், பட் அந்த எல்லாமே அந்த லாஸ்ட் மினிட்ல போய் ஜெயிச்சோம். நியூ காஸ்லாக இருக்கட்டும், ஆர் ஆர்சனல் வந்து லாஸ்ட் 10 minutesல ஜெயிச்சோம். எல்லாமே வந்து வாஸ் நாட் அ வெரி கன்வின்சிங் ஸ்டார்ட் டு த சீசன். அஸ் லிவர்பூல் ஃபேன்ஸ் நம்ம வந்து லாஸ்ட் சீசன் பார்த்த மாதிரி இல்லை, சிம்பிளா சொல்லணும்னா. பட் அண்ட் அது வந்து அந்த லக் வந்து இட் சீம்ஸ் டு ஹவ் ரன் அவுட் ஆஃப்டர் தட். அந்த பர்ன்லி அத்லெட்டிகோ கேமுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸாக இட் சீம்ஸ் டு ஹவ் ரன் அவுட். ஸோ எவர்டன் 2-1 ஜெயிச்சோம், சவுத் ஆம்டன் 2-1 ஜெயிச்சோம். பட் அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டல் பேலஸ் 2-1 லாஸ், கேலட்டாசரே 1-0 லாஸ், அண்ட் செல்சி 2-1 லாஸ் லேட்டஸ்டா. ஆமாம். ஸோ இது வந்து இந்த எபிசோட் வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் அட் லிவர்பூல், அதாவது வாட் இஸ் கோயிங் ராங்குன்னு நான் சொல்ல விரும்பல, பட் வாட் இஸ் ஹேப்பனிங், அதாவது குட் அண்ட் பேட், வாட் இஸ் ஹேப்பனிங்கிறது பற்றி தான் இந்த எபிசோடு ஒரு ஜென்ரலாக பேசலாம் as லிவர்பூல் ஃபேன்ஸ். ஏன்னா ஐ திங்க் there is some element of panic நிறைய பேருக்கு, அதாவது வந்து பதட்டம் இருக்குது. அதாவது வந்து டே என்னடா இது லிவர்பூல் இவ்வளோ சைனிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு, வேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு ஒன்றுமே பண்ணல, ஈசாக்கு அவ்வளோ காசு கொடுத்து 1 goal in 8 matches அப்படி இப்படின்லாம் இருக்குது, என்னடா நடக்குது அப்படின்னு ஏகிடிக்கும் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவானான்னு கூட தெரியல ஈசாக் வந்ததுக்கப்புறம். ஸோ நிறைய லைக் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது வந்து நியூ சைனிங்ஸை பொறுத்த வரைக்கும். அதை தவிர எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் மேலேயும் நிறைய வந்து கொஸ்டின் மார்க்ஸ் இருக்குது. மெக்காலிஸ்டராக இருக்கட்டும், கொனாட்டேவாக இருக்கட்டும். ஸோ லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதை பற்றி தான் இந்த எபிசோடு. ஸோ எங்கே ஆரம்பிக்கலாம், அதாவது லெட்ஸ் ஸ்டார்ட் ஆன் அ டீம் லெவல், அதாவது வந்து நாட் எனி பர்டிகுலர் இண்டிவிஜுவல், பட் ஒரு டீம் லெவலில் என்ன நடந்திருக்கு, ஹவ் ஹவ் யூ சீன் த லிவர்பூல் சீசன் இது வரைக்கும்? நான் வந்துட்டு ஐவ் சீன் குவைட் அ லாட் ஆஃப் மேட்ச், நிறைய மேட்சஸ் பார்த்தாச்சு. நாட் ஜஸ்ட் இந்த ஒரு எரா, இந்த ஒரு பிரீமியர் லீக் எராவில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கேன். இப்போது நான் பார்த்த விதம் வந்துட்டு வேறு விதமான கேம் பிளே, வேறு மாதிரி விளையாண்டுட்டு இருந்தோம்,
வேறு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். வேறு மாதிரி டாக்டிக்கல் அனாலிசிஸும் இருந்தது. ஃப்ரம் ரஃபா பெனிட்டஸ், ராய் ஹாட்சன், அப்புறம் நம்ம கெனியூன்றதுல, அதுக்கப்புறம் பிரெண்டன் ராஜர்ஸ், அதுக்கப்புறம் கிளாப் அண்ட் ஆல். ஸோ ஒரு பெரிய டிரான்சிஷனே இருந்தது. ஸோ நான் வந்துட்டு இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஈசாக் ஆடுறான், ஈசாக் இது பண்ண மாட்டேறான், எகிடி ஆடுறான் அப்படின்ட்டு. நம்ம சில விஷயங்கள் மறந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லூயிஸ் சுவாரஸும் ஆண்டி கேரலும் ஒரே டைமை சைன் பண்ணோம். ஆமாம். அப்போ வந்துட்டு இது ஆண்டி கேரல் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். ஆமாம், ஆண்டி கேரல் தான் ஸ்டார்டர், ஷோர் ஸ்டார்டர். ஏன்னா லூயிஸ் சுவாரஸ் அப்போ தான் அயாக்ஸ்லேருந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போது லூயிஸ் சுவாரஸ் வாஸ் லைக் ஓகே, ஒரு அப்கமிங் பிளேயர் அப்படின்னு தான் வச்சுட்டு இருந்தோம். ஸோ ஸ்லோவாக வந்துட்டு லூயிஸ் சுவாரஸ் அவனோட பொட்டன்ஷியல் காமிச்சதுக்கப்புறம் தெரிய வந்தது. ஸோ அவனை வந்துட்டு ஐ திங்க் அரௌண்ட் 30 million சம்திங் வி பாட்டம். ஆண்டி கேரல் வந்துட்டு 40 சம்திங் அதுக்கு மேலே இவங்க வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ காசு போட்டதுனால தான் நான் இந்த பொட்டன்ஷியல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றது கிடையாது. அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்தோன்னா அது தப்பு. ஏன்னா வந்துட்டு அதுதான் நம்மளோட ஃபேன் பேஸோட ஃபர்ஸ்ட் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், மை பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா வந்துட்டு நான் பார்த்த லிவர்பூல் வேற. நான் வந்துட்டு பிச்சை காசு போடுவோம். நம்ம வந்துட்டு ஒரு சைனிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு லிட்டரல் அந்த ரஃபா பெனிட்டஸோட ஒரு இன்டர்வியூ சொல்லுவார், என்ன 17 million கொடுக்குறாங்கடா, நான் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு இது பண்ணுறேன், 17 million கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்ஃபர் சைனிங்க்கு. செல்சி ஆர் சைனிங் லைக் 50-100 million அவங்களுக்கு வந்து இது போட்டுருக்காங்க பட்ஜெட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ நேச்சுரலாக வந்துட்டு இட்ஸ் அ மணி கேம்ங்க. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, ஃபெசிலிட்டியும் சரி, பிளேயர்ஸும் சரி, வேஜஸ், நிறைய கணக்கு இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்த லிவர்பூல் வேறு, இப்போ பார்க்குற லிவர்பூல் கம்ப்ளீட்டாக வேறு. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு சைடு வந்துட்டு சந்தோஷமாகவும் இருக்குது, இன்னொரு சைடு வந்துட்டு ஓகே இது நம்ம லிவர்பூலா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. லைக் அப்பப்போ வரும், நம்ம இவ்வளோ இன்வெஸ்டே பண்ண மாட்டோமே, இவ்வளோ பண்ணதே இல்லையே, ஏன் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே எனக்கு புரியுது, கடைசி 3-4 வருஷமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலை, மொத்தமாக சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே வந்துட்டு ஐ திங்க் வருஷத்தில் மேபி ஒரு பிளேயர் மேலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நல்லா தெளிவாக தெரியுது, ஏன்னா நிறைய பேர் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ பார்க்குற லிவர்பூல் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றது போது நிறைய பேர்த்துக்கு கோவம் வருது. எனக்கும் வந்தது, அப்போ அந்த டைமில் கோவம் வந்தது. பட் லுக்கிங் பேக் அட் இட் எனக்கும் ஓகே, இது வந்துட்டு நம்ம லிவர்பூல் மாதிரியே இல்லை, நம்ம ஒரு வித்தியாசமான டேக் எடுத்திருக்கோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. வேறு மாதிரி ஆங்கிளில் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்துட்டு இப்போ சிட்டி வந்துட்டு இருக்காங்க, ஆர்சனல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, செல்சி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஏன் யுனைடெடே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஐம் ஸோ சாரி டு டேக் அ டிக் அட் யுனைடெட் ஃபேன்ஸ், பட் யுனைடெட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களும் வந்துட்டு பெருசாக வின் பண்ணதில்லை, ஒன்றும் பண்ணதில்லை, கடைசியாக ஒரு 2 கப் ஜெயிச்சாங்க, தட்ஸ் இட். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை, பெருசாக இன்வெஸ்ட் பண்ணலை. 100 million ஒரு பட்ஜெட் மாதிரி வச்சுருந்தோம். அப்படியே வந்த பட்ஜெட்டும் வி ஹேட் சம் சேல்ஸ் ஆஃப் ஒரு ப்ராஃபிட்டும் இருந்தது, சின்ன ப்ராஃபிட்டும் இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இட் ஹாஸ் இம்பேக்டட் எவ்ரி திங். லைக் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியே இம்பேக்ட் பண்ணிடுச்சு. நம்ம வந்துட்டு 11 தான் பார்க்குறோம், ஆனால் வி ஷுட் சி அஸ் அ கிளப் அஸ் அ ஹோல். லைக் மேலேருந்து பார்க்கணும், ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ வைக்கணும். ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு வித்தியாசம் அதுதான் ஃபஸ்ட்டு வித்தியாசம் தெரியுது. பிளேயர்ஸ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம், பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். என்ன வித்தியாசம் தெரியுது அப்படின்னா, கடைசி 10 வருஷம் பார்த்த லிவர்பூல் வேறு, ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ பார்க்குற லிவர்பூல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வேறு. லைக் எக்ஸ்ட்ராடினரியாகவும் இருக்குது. எனக்கு அதே மாதிரி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, நம்ம இப்படிலாம் பண்ண மாட்டோமே அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். லைக் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஐ சி. இல்லை, ஐ திங்க் தட்ஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட். அதாவது கிளப் ஹஸ் சேஞ்ச்ட். சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா the club itself has changed. நீங்கள் சொன்ன மாதிரி not just the managers that we have or the players that we have or the quality of manager or players that we have, but அந்த கிளப்போட ஈத்தாஸ், the கிளப்போட எந்த ட்ரோஃபிக்கு நம்ம எய்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி ஆஃப் த கிளப்பே ஃபுல்லாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க அந்த 2011லயோ 12லயோ வி வந்த கார்லிங் கப், அப்போ அந்த கேரபாவ் கப் முன்னாடி இருந்தது கார்லிங் கப்னு, அதுவே வந்து ஒரு பிரீமியர் லீக் ஜெயிச்ச அளவுக்கு செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா அந்த ட்ரோஃபி ஜெயிக்கிறதுக்கே 5 வருஷம் முன்னாடி தான் ஜெயிச்சோம், எஃப்ஏ கப் 2006ல. ஆமா, ஸோ அந்த ட்ரோஃபிக்கே நம்ம அப்படி செலிப்ரேட் பண்ணோம். வேறஸ் இப்போ வந்து தி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தட் வந்து ஒரு சீசனும் அட்லீஸ்ட் ஒரு ட்ரோஃபி வரணும் அப்படின்னு. அதாவது பிரீமியர் லீக் இல்லைன்னா அட்லீஸ்ட் பேர் மினிமம் ஒரு கேரபாவ் கப்புடா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. வேற அப்போல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கேரபாவ் கப்பே ஒரு பெரிய லீக் டைட்டில் லெவலுக்கு ஜெயிச்சு செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம. ஸோ த மென்டாலிட்டி ஹஸ் சேஞ்ச்டு ஃபார் ஷுர். அது இருக்குது. இந்த சீசன் வந்து ஐ திங்க் த வே ஐ லுக் அட் திஸ் கிளப், நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஒன் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யுனைடெட், ஆர்சனல், சிட்டி இவங்கெல்லாம் வந்து தே இன்வெஸ்ட் சீசன் ஆஃப்டர் சீசன்.
அதாவது தே மே நாட் இன்வெஸ்ட், நீங்கள் கிளப் டு கிளப் இது வேரி ஆகும், பட் தே மே நாட் இன்வெஸ்ட் ஒரு பல்க் அமௌண்ட் ஒரே இதில் ஒரே விண்டோவில், அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த 4 விண்டோ ஒன்றும் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தே டென் டு லுக் அட் இட் அஸ் அ கண்டினியூஸ் ப்ராப்ளம். அதாவது வந்து அதாவது இப்போ ஜான் ஸ்டோன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு 30 வயசு ஆயிடுச்சுன்னா அவனை ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறது இந்த சம்மரோட ப்ராப்ளம். வேற நம்ம எப்படி பார்ப்போம்னா வி வில் பை ஒரு 4 யங் டிஃபெண்டரை வாங்கிட்டா அடுத்த 5 வருஷத்துக்கு யாரையுமே ரீப்ளேஸ் பண்ணாம அதுக்கப்புறம் வி வில் ரீப்ளேஸ் ஆல் 4 ஆஃப் தம் டுகெதர். ஸோ அந்த பல்க் ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கு. வேற சிட்டி செல்சி இவங்களுக்குலாம் வந்து அப்பப்போ ரீப்ளேஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு. ஸோ ஐ மீன் இட்ஸ் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆப்ரேட்டிங். ஸோ அதனால நீங்க சொன்ன மாதிரி இந்த சீசன் வந்து என்ன சொல்றது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் வி ஹவ் புட் சோ மச் மணி இன் டு இட். ஆனால் ஆக்சுவலாக இது வந்து ஐ திங்க் இது பாட்காஸ்ட்லேயே நாங்கள் சொல்லியிருக்கோம், இட் இஸ் அதாவது நம்ம இப்படி பார்க்கக்கூடாது. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒன் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ, ஓகே ஒத்துக்கிறேன், பட் இட் இஸ் தி ஈக்குவலண்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் தட் சேம் அமௌண்ட் இன் ஒரு 4 ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. ஸோ தட் இஸ் த வே ஐ லுக் அட் இட். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஐ திங்க் வி ஹாவ் டு டாக் அபவுட் த ஃபேக்ட் தட் திஸ் இஸ் ஒரு ரெலட்டிவ்லி நியூ டீம். அதாவது ஒரு 6 இப்போ ஸ்டார்டிங் லெவனில் யார் இப்போ கர்கஸ் ஸ்டார்டிங் லெவன் வேண்டாம், அதாவது இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்னு எடுத்தோம்னா கர்கஸ், ஃப்ரிம்பாங், சாலாங்கிறேன், எக்கிட்டிகே, ஈசாக், வேர்ட்ஸ், வேற யார் இருக்கா? ஐ மீன் மேஜர் மாமடாஷ்வலி, லியோனி. ஆமாம். ஸோ வி ஹாவ் 7 மேஜர் சைனிங்ஸ் இன் த ஸ்குவாட். வேற யாரும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அப்பாலஜிஸ், பட் வி ஹவ் 7 மேஜர் சைனிங்ஸ் இன் த ஸ்குவாட். அதில் அட்லீஸ்ட் 5 ஆஃப் தம், லியோனி, மாமடாஷ்வலி எடுத்துட்டாலும் 5 ஆஃப் தம் ஆர் கோயிங் டு ஃபீச்சர் ரெகுலராக. அதாவது சாம்பியன்ஸ் லீகாக இருக்கட்டும், லீகாக இருக்கட்டும், ரெகுலராக தே வில் பி தேர் இன் த லைன் அப் அட் சம் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கெமிஸ்ட்ரி இஷ்யூஸ்லாம் இட் வாஸ் பவுண்ட் டு பி தேர். இதுதான் என்னோட வியூ. இது வந்து இட் வாஸ் பவுண்ட் டு பி தேர். அண்ட் இதில் இன்னொரு பெரிய இது என்னன்னாக்கா, அந்த ட்ரெண்ட் வந்து போனது வந்து இது வந்து ஹவு இ லெஃப்ட்டுங்கிறத பற்றிலாம் இது கமெண்ட்ரி கிடையாது, அந்த எபிசோட் கிடையாது இது. பட் த ஃபேக்ட் தட் இ லெஃப்ட்டுங்கிறது வந்து இட் இஸ் அ மேஜர் ஹோல் இன் நாட் ஜஸ்ட் வந்து எப்படி நம்ம ரைட் பேக் யாருங்கிறது மட்டும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ அ பிக் ஹோல் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம் சான்சஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அந்த இம்பேக்ட் வந்து நமக்கு இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து தான் வி ஆர் ஆக்சுவலி சீயிங் இட் ப்ராப்பர்லி அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க சொன்னீங்கல்ல இப்போ அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த நம்பர் 10 ரோல்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது. லைக் அந்த ஒரு நம்ம லிவர்பூல் முன்னாடி விளையாண்டு எனக்கு அந்த கான்செப்ட் பெருசா தெரியல. நம்பர் 10 எப்போ தெரியுமா எனக்கு ஞாபகம் இருக்கும்னு, ஐ திங்க் 2008 சீசன் நினைக்கிறேன். 2008 சீசன் ஜெரார்ட் வந்துட்டு டாரஸ்க்கு வந்துட்டு செகண்டரி ஸ்ட்ரைக்கர், லைக் 1 ஸ்டெப் பிஹைண்டா விளையாடுவான், ஜஸ்ட் பின்னாடி. ஐ திங்க் I wouldn't say exactly like a 10ish role, but he was able to make the runs also. மேல போயிட்டு கீழே வந்துட்டு சப்போர்ட் டாரஸ், அது ஒரு பெரிய டெட்லி காம்பினேஷனா இருந்தது. இல்ல that was 10 தான். that is a 10 ரோல் தான் ஸ்டீவன் ஜெரார்ட் சீசன்ல ஆடுனதாமா. பட் ஆனா if you see like a more fluid 10 வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜாக் வில்ஷர் ஞாபகம் இருக்குல்ல ஆர்சனல்ல. ஸோ பிரீமியர் லீக்கு அதுக்கு எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் பிரீமியர் லீக்கு அது ஒரு சரியான 10. லைக் ஹி இஸ் வெரி க்ளோஸ் கண்ட்ரோல், ஆளுங்க சுற்றி இருக்காங்க. அந்த ஐ திங்க் நார்விச் சிட்டியை ஒரு டீம் கோல் போடும், டப்புன்னு டச் பண்ணி ஸோ நார்விச் சிட்டியா ஐ டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி. இல்ல ஐ ரிமெம்பர் அது எந்த கோல்னு எனக்கு தெரியும், பட் ஐ அம் ஜஸ்ட் யூ நோ வாட் ஐ அம் சேயிங்ல. பட் ஆனா அந்த கோல் தெரியும். அந்த பொசிஷனிங் இருக்குல்ல, அந்த பொசிஷனிங் வந்துட்டு லிவர்பூல் ஒரே ஒரு ஆள் தான் விளையாண்டாரு, ஸ்டீவன் ஜெரார்ட். அண்ட் தென் கொட்டினியோ, ஹி கேம் ஆஃப் த லெஃப்ட். கொட்டினியோ ஆனா நிறைய பேர் ஆல்சோ ட்ரைங் லைக் ஹஸ் ஃபர்காட்டன் தட் கொட்டினியோ கொஞ்சம் டீப்பா வரும். ஹி வில் நாட் எடுத்தோடனே அட்டாக்ல இருக்க மாட்டான், கொஞ்சம் டீப்பா மிட்ஃபீல்ட்ல இருந்து எடுத்துட்டு வருவான். ஸோ அந்த மாதிரி வேரியேஷன் தான் ஆடுமே தவிர ஒரு ப்ராப்பர் நம்பர் 10. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரியன் வர்ட்ஸ் புண்டஸ்லீகால எப்படி ஆடணும் அது அந்த மாதிரி லைக் வி நெவர் செட் அ டீம், வி நெவர் ஹேட் அ டீம், அந்த மாதிரி இருந்ததே இல்லை. ஸோ த செட்டப் பேசிக்லி வாட் ஸ்லாட் காட் வாஸ் ஃப்ரம் கிளாப் வென் கொட்டினே கிளம்புனதுக்கப்புறம் ஐ டோன்ட் பிலீவ் இன் 10. நான் எதுக்கு 10 இருக்குன்னா ஐ வில் பிளே வித் மை விங் பேக்ஸ், ஐ வில் ரீசைக்கிள் த பால். நான் வந்துட்டு நான் விங் ஃபார்வர்ட் வச்சு விளாண்டுக்கிறேன், நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு ஐ வில் கிரியேட் தட், ஐ வில் புட் ப்ரெஸ்ஸிங், வென் பீப்புள் லூஸ் அ பால் ஐ வில் கவுண்டர் அட்டாக் தம், as simple as that. அவ்வளோதான் நம்ம கேம் பிளேவே இருந்தது. அண்ட் தென் ட்ரெண்ட் வந்துட்டு ஒரு ரொம்ப எக்ஸப்ஷனலான கேஸ். ஆமாம். ஐ திங்க்
if I'm not wrong, 2016-17 or 2017-18 சாம்பியன்ஸ் லீக் ப்ரீ குவாலிஃபை லைக் குவாலிஃபயர்ஸில் வந்துட்டு ஹாஃபன்ஹைமோட ஒரு கோல் அடிப்பான். ஆமாம், ஃப்ரீ கிக். ஆமாம், ஃப்ரீ கிக் ஒன்று. தட்ஸ் ஹவ் ஹி இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப். ஸோ எவ்ரிபடி நியூ தட் அவன் விப் பண்ணும் போது, அந்த ஃப்ரீ கிக் விப் பண்ணும் போது ஹி ஹேட் தட் அந்த பெண்டு, ஒரு ஃப்ளேர் இருந்தது, ஒரு பாசிங் ரேஞ்ச் இருந்தது அப்படின்றது. ஸோ தென் அது அதை வந்து நம்ம ஒரு வெப்பன் ஆக்கிட்டோம். அண்ட் தென் தட் வெப்பன் ஸ்டேட் ஃபார் லைக் எவ்வளோ 10 வருஷம் ஆயிடுச்சு இப்போ, ரைட்டா? ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுலேயே வந்து ரொம்ப ஹெவியாக டிபெண்ட் பண்ணதுனால ஈவன் இஃப் யூ மேக் மிஸ்டேக்ஸ், லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் விச் ஹி டிட், டிஃபென்சிவ்லி இஸ் நாட் ஆல் லைக் he was okay. Last season he was okay. அதுக்கு முன்னாடிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் பட் he compromises. அட்டாக்ல வந்துட்டு போய் he just compensates everything. லைக் எல்லாமே பண்ணிடுறான். ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஹெவிலி டிபெண்ட் ஆன் ரைட் பேக், நீங்கள் சொன்ன மாதிரி. பட் நம்மளோட ஐடியாலஜி வந்து 2015 முன்னாடி மிட்ஃபீல்டில் தான் அந்த க்ரியேட்டிவிட்டியே இருந்தது. நான் வந்து இப்போ கூட ஒரு சும்மா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் மாதிரி ஏதோ பார்த்தேன் நான். ஸ்டீவன் ஜெரார்ட் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுப்பாப்புல, ஹீல் பி லைக் good luck to if at all there's another team playing 2v2 with Sturridge and Suarez, good luck to them அப்படின்னுவான். So Sturridge and Suarez were like complete different people, like completely வேற மாதிரி இருந்தா. அப்போ கூட they were not 10 or 10 கிடையாது ஸ்ட்ரைக்கர்ஸ், both the strikers அந்த மாதிரி, both the strikers. So அந்த ஒரு கான்செப்டே இல்லை. இப்போ வியர்ட்ஸ் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஓகேப்பா 009 அப்புறம் என்னப்பா 10 டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட்னு எதிர்பார்க்குறாங்க, which is opposition ஃபேனுக்கு நல்லா இருக்கும். பட் ஃபார் மீ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் வியர்ட்ஸ். வியர்ட்ஸ் வந்துட்டு ஓகே கிரியேட்டிவாக இருக்கானா, இஸ் ஹி பிளெண்டிங் வித் பீப்புள், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் நான் எதிர்பார்ப்பேன். ஆஸ் அ ப்ராப்பர் லிவர்பூல் ஃபேன் ரொம்ப நாளாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஐடியா தெரிஞ்சதுன்னா. இப்போ வந்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு, எனக்கும் இருக்கு. ஐயோ என்னடா வியர்ட்ஸ் எப்படி வேஸ்ட் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ நம்ம அட்டென்ஷன் எப்படி இருக்கணும்னா வி நீட் டு பில்ட் அரௌண்ட் மிட்ஃபீல்ட். இப்போ வி நீட் டு ட்ரான்ஸ்ஃபர் லைக் அங்கே மாதிரி கொண்டு வரணும். அது கொண்டு வரதுக்கு வி ஹாவ் த எபிலிட்டி, வி ஹாவ் த ப்ராப்பர் பிளேயர்ஸ் லைக் சோபஸ்லா இருக்கான், மெக்காலிஸ்டர் இருக்கான். இப்போ கிராவன்பர்க் 6க்கு கொண்டு வந்துட்டு அவனை சுற்றி ஒரு நல்ல டீசெண்டான டீம் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதை வந்துட்டு அதை எப்படி நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ணுறோன்றது தான் மேட்டரே. இப்போ வந்துட்டு இந்த ரைட் பேக் சுச்சுவேஷன் வீல் ஹாவ் டு சேஞ்ச். அது எப்படி ஸ்லாட் கொண்டு வர போகிறான்றது வந்து ஐம் ஸ்டில் கெஸிங் லைக் எப்படி கொண்டு வர போகிறார். தட்ஸ் வை வி ஹாவ் லைக் அ ஹெவி நம்பர் 10, ப்ராப்பர் நம்பர் 10 இருக்கான். And we have pretty decent striker also, Ekitike and Isak. So அதெல்லாம் யூஸ் பண்ண போறான்னு தெரியுது. பட் I'm still போன எபிசோட் பேசுற மாதிரி I'm still worried about why இப்போ வந்துட்டு we are having a defensive right backs like one in Bradley. இன்னொன்று வந்துட்டு ஏன் சோபஸ்லாய்ன்ற ஒரு கொஸ்டினும் இருந்தது. பிகாஸ் சோபஸ்லாய் மிட்ஃபீல்ட் where we know he could put up his complete potential there அப்படின்ற மாதிரி we at least நீங்க சொல்லுங்க இல்ல அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான். ஓகே, ஏன்னா வந்துட்டு நான் இங்கேயும் பார்த்ததுல வாட் இஸ் தட் கால்ட் லைப்சிக்லயும் ஹங்கரிக்கும் பார்க்கும்போது ஹி வாஸ் வெரி லைவ்லி. அங்கே சுற்றி பயங்கரமா இருந்தது அவனை பார்க்கும் போதேவும். ஆமா. ஸோ ஐ ஹாவ் அ தியரி என்னன்னா, ஓகே சோபோஸ்லாய் ரைட் பேக்காக ஆடினது வந்து இட் வாஸ் அவுட் ஆஃப் நெசசிட்டி இனிஷியலா. அதாவது ஏன்னா ஐ திங்க் இட் வாஸ் பிராட்லி அப்போ ஹேட் நாட் ஃபுல்லி ரெக்கவர் அண்ட் ஃப்ரிம்பாங் இன்ஜர் ஆயிட்டான். ஸோ அதனால வி பிளேட் சோபோஸ்லாய் அட் ரைட் பேக். எப்போ அந்த எந்த கேம்ல ஆடணும் ஃபர்ஸ்ட், நியூ காசில் கேம்ல ஆடணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வி பிளேட் ஹிம் அகேன்ஸ்ட் ஆர்சனல் ஆல்சோ ரைட் பேக். ஸோ எனக்கு ஒரு ஐ திங்க் இட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் பெட்டர் தென் எனி ஒன் தாட் இட் வில் ஒர்க் அவுட். ஸோ என்னோட தியரி என்னன்னா, இந்த டிரான்சிஷன் பீரியட்ல ஐ திங்க் வி ஷுட் சீரியஸ்லி கன்சிடர் சோபோஸ்லாய் as a ஸ்டார்டிங் ரைட் பேக். எதுக்கு சொல்றேன்னா, அந்த இட்ஸ் நாட் அவன் வந்து இஸ் நாட் கோயிங் டு மேக் அப் ஃபார் ட்ரெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவனோட பாசிங் ரேஞ்சாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். பட் இட் இஸ் அ டிரான்சிஷன் டு அ மோர் ட்ரெடிஷ்னல் ஃபுல் பேக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஃப்ரிம்பாங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தேன் ஃப்ரிம்பாங் ரைட் பேக்காக ஆடுவான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐ குட் சி, அதாவது அவன் லெவர்கூசன்ல பிளேட் அஸ் ரைட் மிட்ஃபீல்டர் மெயினாக. ஸோ ஐ தாட் we are trying to replicate Trent as much as we can. அதாவது offensively ஒருத்தன் பயங்கர is very very good and he has played in a position that requires என்ன சொல்றது offensive output, right midfield லெவர்கூசன்ல. அதை தூக்கி ரைட் பேக்ல போட்டோம்னாலும் எஸ் கொஞ்சம் டிஃபென்சிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். பட் அட் த சேம் டைம் ட்ரெண்ட் மாதிரியே even if he neglects that a little bit, offensively Frimpong will be very very good. And I thought வந்து Salah will be back into that half space. Frimpong will be that outside overlapping fullback. That was my initial idea. But இப்போ obviously it has not worked out like that. ஏன்னா Frimpong I think he's struggling to adapt to the speed of play, physicality எல்லாமே. So Szoboszlai could be a good transition right back.
இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் வந்து டிரான்சிஷனாக இந்த கவுண்டர் அட்டாக்கே அந்த மாதிரி சொல்லலை. வாட் ஐ மீன் இஸ் ஃப்ரம் ட்ரெண்ட் டு ஒரு ஃப்ரிம்பாங்கோ இல்லை ஒரு பிராட்லியோ டு கிவ் தம் சம் டைம் டு அடாப்ட் டு த நேச்சர் ஆஃப் த பிரீமியர் லீக். ஏன்னா அது பிராட்லிக்குமே இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஈவன் இஃப் இஸ் பிகம்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரைட் பேக்னா திஸ் வில் பி இஸ் ஃபர்ஸ்ட் சீசன் அஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரைட் பேக் அவனுக்கு. ஸோ அவனுக்குமே இது ஒரு பெரிய டிரான்சிஷன் தான் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சோபோஸ்லாய் இஸ் அ வர்தி என்ன சொல்றது டிரான்சிஷன் ரைட் பேக் வேர் உங்களுக்கு யூ டோன்ட் லூஸ் டூ மச் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. ஏன்னா எசென்ஷியலி அவன் மிட்ஃபீல்டர் தான். ஸோ ஹி இஸ் கோயிங் டு ஸ்டில் ஹேவ் அ டீசென்ட் ரேஞ்ச் ஆஃப் பாசிங் அதெல்லாம் இருக்கும். அண்ட் ஹி டஸ் த டிஃபென்சிவ் ஒர்க். அது வந்து சோபோஸ்லாய்ட்டு ஒர்க் ரேட் பற்றி எந்த கொஸ்டினுமே இருக்க முடியாது. ஸோ ஹி வில் டூ த டிஃபென்சிவ் ஒர்க் அண்ட் ஹி கேன் பி அ குட் டிரான்சிஷன். அண்ட் அவனை ரைட் பேக்ல போட்டோம்னா தட் ஆட்டோமேட்டிக்லி கிளியர்ஸ் அப் ஸ்பேஸ் ஃபார் ஃப்ளோரின் வர்ட்ஸ் டு பிளே. இப்போ வேர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவானா மாட்டானா அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு 2-3 கேம்ல ஹி ஹஸ் பீன் பெஞ்ச்ட். நோட்டபிளி அந்த மர்சிசைட் டர்பிலாம் ஹி ஹஸ் பீன் பெஞ்ச்ட். ஸோ அந்த மாதிரி கேம்ல eventually வேர்ட்ஸ் வில் ஹாவ் டு ஸ்டார்ட் அட் சம் பாயிண்ட். we cannot keep benching வேர்ட்ஸ் அந்த மாதிரி கேம்ல. ஸோ eventually he will have to start. I think it's a good transition right back. But coming back to வேர்ட்ஸ், என்னோட இதை நான் இப்போ இதில் பார்த்துட்டு இருந்தேன். பிபிசி ஸ்போர்ட் வந்து இந்த இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தான். இந்த மாதிரி ஏன் வந்து வேர்ட்ஸ் இஸ் நாட் டூயிங் ஆஸ் வெல் ஆர் அட்லீஸ்ட் இட் லுக்ஸ் லைக் இஸ் நாட் டூயிங் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சேஞ்சிங் ஸ்டைல் அந்த ட்ரெண்ட் போனது வந்து இட் இஸ் அ மேஜர் லாஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி ரைட் பேக்லேருந்து. ரெண்டாவது இங்கே நான் வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு நான் ஒரு இதில் காமிக்கிறேன். ஆப்டா ஸ்டாட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஃபீல்டு மேப் போட்டு எந்த ரீஜனில் வந்து வேர்ட்ஸ் ரிசீவ்ஸ் த மோஸ்ட் பாசஸ்னு. லெவர்க்யூசனில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் 10 ஆர் அட்லீஸ்ட் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த he was between அந்த டிஃபென்ஸ் அண்ட் மிட்ஃபீல்ட் அந்த லைனில் இருந்தான். இங்கே வந்து நீங்கள் அவனோட மேப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிட்ரலி நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஏன்னா அது மேப் உங்களுக்கு காமிக்கலனா பட் டிஸ்கிரைப் பண்ணுறேன். அந்த ஹாஃப் வே சர்க்கிள் வந்து ஒரு ஹாஃப் லெஃப்ட்டில் இருக்கும், இன்னொரு ஹாஃப் ரைட்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் we are attacking towards the rightனா அந்த ஹாஃப் வே சர்க்கிள் தட் இஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு அங்கே தான் வேர்ட்ஸ் ரிசீவ்ஸ் மோஸ்ட் ஆஃப் his passes so far பிரீமியர் லீக்ல. ஸோ லிட்டரலா ஆன் த ஹாஃப் வே லைன்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் நாட் அ நம்பர் 10's பொசிஷன். he is coming so deep to receive the ball. ஏன்னா இது வந்து whether it is because வந்து என்ன சொல்றது people are not passing to him இல்ல வந்து whether it's because வந்து he is not என்ன சொல்றது அதாவது அவனுக்கு ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக அவன் பின்னாடி வரானா என்னன்னு எனக்கு தெரியல. பட் தட் லீவ்ஸ் அந்த அவன் பின்னாடி வர தட் லீவ்ஸ் அ மேசிவ் கேப். அந்த ஒரு அதாவது இந்த நம்ம யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு லைவ் ஸ்ட்ரீம்லையும் பார்த்துருக்கேன். கமெண்ட்ஸ் போடுவாங்க ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு மிட்ஃபீல்டுக்கும் அட்டாக். வேர்ட்ஸோட வேலை அதுதானே, அது ஏன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு. இட் இஸ் அ வேலிட் கொஸ்டின். ஏன்னா நம்ம மிட்ஃபீல்டு ஆடுற விதம் இப்போ எப்படி இருக்குன்னா 3 பேருமே மிட்ஃபீல்ட் லிட்டரலாக ஹாஃப் லைன் கிட்ட தான் இருக்கானுங்க. கிராவன்பெர்ச், மெக்காலிஸ்டர், வேர்ட்ஸ் 3 பேருமே. ஸோ எவனுமே வந்து லிங்க் அப் பண்ண மாட்டேங்கிறான் ஈசாட்டியோ இல்லை எக்கிட்டிகேட்டியோ சாலாட்டியோ. ஸோ அது வந்து இட்ஸ் அ மேஜர் ரீசன் ஃபார் த வே வி பிளே. அண்ட் என்னோட கேள்வி ஃபார் யூ என்னன்னாக்கா ஷுட் வி லுக் அட் ஸ்லாட் ஃபார் திஸ்? ஏன்னா கிளியர்லி வேர்ட்ஸ் இஸ் கெட்டிங் சம் சார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு தோணுது. திங்க் வந்து நீங்கள் சொன்னது உண்மைதான். லைக் இப்போ ஃப்ளோரன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னும் கொஞ்சம் பெரிய பிக்சரை பார்த்தோன்னா ஃப்ளோரன் வேர்ட்ஸும் சரி ஈசாக்கும் சரி. ஈசாக் விளையாண்ட ஒரு 4 கேம் அண்ட் ஃப்ளோரன் வேர்ட்ஸ்லாம் விளையாண்ட 4 கேம், கடைசி 3-4 கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரைட்டில் கொஞ்சம் டாமினண்ட்டாக வாங்கிட்டு அண்ட் தென் ஹீஸ் மூவிங் ஆஃப் லைக் அங்கேருந்தா ஹீஸ் லைக் ரிசீவிங் அண்ட் ஆல் தட். ஈசாக் பார்த்தீங்கன்னா ஹீஸ் பிளேயிங் அந்த டி பாக்ஸை விட்டு கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தாண்டி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சவுத் ஆம்ப்டன் டீமில் லெஃப்டில் விங்கில் வாங்கிட்டு போவான், ஹில் ட்ரிபிள் அண்ட் கோ. ஸோ இப்போது நியூ காசில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் த டி பாக்ஸ் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த பிச் ஒரு ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈசாக்கோட ஜோன். லெஃப்ட்லையும் சரி ரைட் அந்த ஜோனில் தான் ஈசாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. நியூ காசில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நியூ காசில் வந்துட்டு தே ஹேட் pretty solid midfielders, like they were not technically super good but they were physically there. நம்ம ஆளுங்க வந்துட்டு we have been technically very good, டெக்னிக்கலாக சூப்பராக இருக்கும், ஃபிசிக்கலாக now only we are coming up. லைக் இந்த இப்போ கிராவன்பர்க்கும் சரி மெக்காலிஸ்டருக்கும் சரி we are just coming up. physicality இல்லைன்னா ஆளுங்க இல்லைன்னா you don't have that ability to move around first of all. லைக் ஆளுங்க இருக்காங்க நம்ம will just go ன்ற மாதிரி ஒன்று இருக்குது first of all. அதனால தான் அந்த ஒரு டிஸ்கனெக்ட் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நியூ காசலில் வந்துட்டு ஈசாக் விளையாடும் போது அந்த செக்ஷனில் தான் ஹி வாஸ் பிளேயிங். அவன் வந்துட்டு கீழே இறங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 ஸ்டெப் கீழே இறங்குனானா ஹீஸ் லிங்கிங் அப், டப்புன்னு லிங்க் அப் ஆயிடான். ஆனால்
இங்க பாத்தீங்கன்னா he has to come back ஃபால்ஸ் டைம் மாதிரி வரணும், இல்லாட்டி வேர்ட்ஸ் வந்துட்டு ஃபால்ஸ் டைம் மாதிரி வரணும். வேர்ட்ஸ் இன்கம் கீழே இறங்கி வந்துலாம் வாங்கல லெவர்கூசன் விளையாடும் போதெல்லாம். he was there, people fed him. so the thing is, நான் ஏன் இது சொல்றேன்னா, நீங்க கேட்டீங்க ஸ்லாட்க்கு வந்துட்டு இது கரெக்டா எடுத்துக்கு வரேன்னு கேட்டீங்கல்ல. வாட் ஐ see from slot right now, கோடி கேக்போ வந்துட்டு போன சீசன்ல இருந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்துட்டு அவனை வந்துட்டு தேர் பிளேயிங் ஹிம் ஆஃப் த லெஃப்ட். ஓகே, கோடி கேக்போ நான் போன எபிசோட் சொன்ன மாதிரி கோடி கேக்போட இது வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ், லைக் ஹீஸ் அ டேட்டா கை இல்லை ஸ்லாட்டர். ஸோ ஹீ ஹஸ் சீன் ஆஃப் த லெஃப்ட் தான் கோடி கேக்போட பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்ற ஒரு இது. ஸோ ஃபார் நவ் ஸ்லாட் பிலீவ்ஸ், I think Slot must have seen it. Okay, ஸ்லாட்டுக்கு வந்து தெரியும் நான் வேர்ட்ஸ் வந்துட்டு இந்த செகண்ட் சென்டர் ஹாஃப்ல தான் விளையாடணும், சென்டர்ல தான் விளையாடணும், லைக் அந்த டி பாக்ஸ் ஜஸ்ட் அவுட் சைட் 10 பொசிஷன்ல தான் விளையாடணும். நான் ஈஸாக்கு வந்து நீங்க கொண்டு வந்தா ஃபுல் பொட்டன்ஷியல் கொண்டு வர முடியும்னு ஐ எம் கெஸிங் ஹி சீயிங் இட். பட் ஆனா அந்த லிங்க் அப் பிளே இருக்குல்ல வித் மெக்காலிஸ்டர், கிராவன்பர்க், இந்த ரைட் பேக் லெஃப்ட் பேக்லாம் வந்துட்டு தட் இஸ் வாட் ஸ்லாட் வில் ஒர்க் ஆன் கண்டிப்பா. பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் கண்ணை மூடிட்டு ஹி வுண்ட் ஹவ் பாட் கர்கஸ் அண்ட் ஆல். Karkasலாம் வந்துட்டு he goes up and he comes back also, and then this guy also goes up and like he comes back completely defensively, but அந்த அளவுக்கு இல்ல Frimpong. But there I'm sure இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. I think அவர் வந்துட்டு he is also trying to understand. Okay, அது வந்துட்டு இன்னொரு சைடா பார்த்தோம்னா அது வந்து லெவர்கூசன் அண்ட் நியூகாசல், அவங்க கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் கிளப்ஸ், அவங்க கேம் பிளேயர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நான் வந்துட்டு ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நான் இங்கே விளையாட வைக்கிறேன், இந்த பிளேயரை இங்கே விளையாட வைக்கிறேன், இங்கே விளையாண்டா கிளிக் ஆகுதா, அதனால தான் எக்கிட்டிக்க லெஃப்ட்ல ஆடுறான் சம்டைம்ஸ். ஓகே, லெஃப்ட்ல ஆடினா விளையாடுறானா, இல்லை வேர்ட்ஸ் வந்து லெஃப்ட் ஆடுறான், இங்கே ஆடுறோம் அந்த மாதிரி. ஐ திங்க் அதனால தான் வந்துட்டு இந்த பொசிஷனல் பிளே வந்துட்டு நம்மள ஒரு டீம் கொஹெசிவ்னஸ் இல்லை, அந்த ஒரு இது இல்லை. ஸோ ஐ திங்க் இஸ் டூயிங் தட் ஒர்க், லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு. பட் எப்போ எந்த அளவுக்கு எவ்வளோ நாள் அதை பண்ணுன்றது வந்துட்டு ஐ திங்க் அவர்னால தான் கேன் சே. ஏன்னா நம்மளால வந்துட்டு பார்க்க முடியுது. ஓகே, என்னடா ஒரு நாள் இங்கே ஆடுறான், இன்னொரு நாள் இங்கே ஆடுறான், இன்னொரு நாள் அப்படியே ஆடுறான். ஸோ புரிய மாட்டேங்குது, 2-3 விஷயம் புரிய மாட்டேங்குது. பட் வாட் ஐ கேன் சே இஸ் பண்ணுறாரு, ஏதோ பண்ணுறாரு, லைக் அண்ட் ஐம் ஷுர் ஹி வில் பி பிரிங்கிங் இட் அப். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் கண்ணை மூடிட்டு ஐ டோன்ட் திங்க் ஹீஸ் நாட் ஐ டோன்ட் சீ ஹிம் அஸ் அ பர்சன் கண்ணை மூடிட்டு இத்தனை பிளேயர் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகே, I don't see him as that person. Like சும்மா நம்ம வாங்குவோம் ஒரு இது கேலக்டிகோஸ் மாதிரி வாங்கி வைப்போம் அப்படின்ற மாதிரி ஈசாக்கும் வியர்ட்ஸும் வாங்கி வைக்கிறதுலாம் I don't think that was his motive நினைக்கிறேன். So I think he will work on it. Position play எப்போ சால்வ் ஆகும்ன்றது வந்துட்டு I think more of the cohesiveness and how people talk among each other also. Slotக்கு ஒரு ஏதாவது 50% இருந்தாலும் players also have to do that. Like I don't see that ஒரு communication இல்லை. ஆமாம், இல்லை, ஐ திங்க் யூர் ரைட். அந்த பிளேயர்ஸ் வந்து ஐ வுட் ஈவன் கோ as far as saying வந்து தே ஆர் அவங்களுக்குள்ள எப்படி கம்யூனிகேஷன், போத் அந்த வெர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து ஐட் ஈவன் சே இட் இஸ் அப் டு 80%. ஸ்லாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் 50ங்கிறதெல்லாம் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் டூ ஹை. ஏன்னா ஐ திங்க் மேனேஜர் வந்து there's only so much you can do on the field or on the training ground, பட் on the day மேட்ச்ல என்ன பண்றாங்கங்கிறது பிளேயர்ஸ்க்கு தான் வந்து have to be able to tell. ஆமாம், இல்லை, ஐ திங்க் ஐ மீன் ஸோ ஸ்லாட்டை பற்றி கேட்டோம். ஐ திங்க் தேர் ஆர் சம் சைன்ஸ் தட் நீங்கள் சொன்ன மாதிரி த ஃபுல் பேக் பிளே வந்து இட் ஹேஸ் டு பி ஒர்க் ஆன். அண்ட் ஐ திங்க் அந்த த ஃபேக்ட் தட் இது வந்து வி ஹவ் டாக்ட் அபவுட் இட் பாட்காஸ்டில் முன்னாடி. Soboslai, I think Salah has played with some 3 different right backs so far: Bradley, Frimpong, Soboslai. I think the stability in those positions, I think Karkes has started, but he's very on and off performance wise. So and the stability in those positions, both in terms of yaar aadra and eppadi perform பண்ணுவா, எப்படி ஆட பிடிக்கும் அவனுக்கு, என்னோட ஃபுல் பேக்குக்கு எப்படி ஆட பிடிக்குங்கிறது வந்து and it takes time to build those relationships. அதாவது ராபர்ட்சனுக்கும் மானேக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பும் ட்ரெண்ட்டுக்கும் சாலாக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பும் ஒரே நாளில் வரல. இட் டேக்ஸ் டைம். ஸோ இது வந்து அது வந்து தட் இஸ் அ பிக் ஃபேக்டர் இன் ஆல் ஆஃப் திஸ் ஆல்சோ, அதுவும் சொல்லணும். ஐ திங்க் தெர் ஆர் பாசிட்டிவ் சைன்ஸ். இது நான் வந்து வேர்ட்ஸை வந்து சொன்ன இந்த மாதிரி அவங்க இஸ் பிளேயிங் டீப்பு, ஸ்லாட் வந்து இஸ் வெதர் இஸ் மேக்கிங் எம் பிளே டீப்பா அப்படின்னு நான் கேட்டேன். ஐ திங்க் தெர் ஆர் பாசிட்டிவ் சைன்ஸ் ஆல்சோ. இது வந்து செல்சி கேமுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டார்ட், ஸோ இப்போ சேஞ்ச் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல. But I don't think it would have changed that much also. Wirtz he was in the top 5 for chances created Premier League la. So I think it was him, Bruno, Brian Mbeumo, I think maybe 1 or 2 other people were there.
இப்போ இப்போ ஜாக் ரிலீஷ் இன்னைக்கு ஒன்று பார்த்தேன். ஜாக் ரிலீஷ் இஸ் த ஹையஸ்ட் சான்ஸ் கிரியேட்டர் வந்து. ஸோ வேர்ட்ஸ் வந்து இஸ் ஏபிள் டு டூ சம் திங்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் விச் ஐ திங்க் வேர்ட்ஸ் வந்து இட்ஸ் மோர் அ கேஸ் ஆஃப் அடாப்டேஷன். இது வந்து நான் வந்து சீசனுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கௌதம்கிட்ட கேட்டேன். சுபோஷ்லாய் வந்து இந்த 10 ஆடும்போது அவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறான். லைக் இஸ் த ட்ரிகர் ஃபார் அவர் ப்ரெஸ். அவன் வந்து வி ப்ரெஸ் அஸ் அ ஃப்ரண்ட் ஃபோர், ஆர் அட்லீஸ்ட் லாஸ்ட் சீசன் நம்ம அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வி ப்ரெஸ் அஸ் அ ஃப்ரண்ட் ஃபோர். ஸோ சுபோஷ்லாயும் அதை ஜாயின் பண்ணுறான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ட்ராக் பேக் பண்ணி மிட்ஃபீல்டையும் ஹெல்ப் பண்ணுறான். ஸோ தட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க். வேர்ட்ஸ் வந்து he is doing the same work. அதாவது இப்போ கூட வந்து ஐ திங்க் எவ்ரி சிங்கிள் கேம் நமக்கு he is the top runner in terms of distance covered. அவன் ஆடின கேம்ஸ் எல்லாமே பர் மினிட் எடுத்துட்டோம்னா he is the top distance covered அவன். அண்ட் என்ன சொல்றது, ஐ திங்க் he's in the top 5 for Premier League overall again in terms of distance covered. So he's doing the off the ball work. For someone who is not used to doing that, ஏன்னா லெவர்கூசன்ல இவ்வளோ ஆஃப் த பால் ஒர்க் அவன் பண்ணல. தேர் ஆர் டைம்ஸ் லெவர்கூசன்ல நானே பார்த்துருக்கேன், ஈவன் தோ ஐவ் ஒன்லி வாட்ச், நானே ஒத்துக்கிறேன் ரொம்ப லிமிடெட் கேம்ஸ் தான் பார்த்துருக்கேன். பட் நான் பார்த்த கேம்ஸ்லேயே தேர் ஆர் டைம்ஸ் வென் யூ கேன் ஜஸ்ட் அஃபோர்ட் டு வாக், ஒரு ஜாக் பண்ணிக்கலாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஸோ வேறஸ் இந்த டீம்ல அந்த மாதிரி இருக்க முடியாது, இன் தட் ரோல் அந்த மாதிரி இருக்க முடியாது. அதுவே வந்து இது வந்து நான் கௌதம்கிட்ட முன்னாடி கேட்டேன், அதுவே வந்து இட் வில் டேக் அ டோல் ஆன் தெம் ஆஃபென்சிவ்லி. இப்போ சுபோஷ்லாயோட அவுட்புட் கம்மியானதுக்குமே இஸ் டிஃபென்சிவ் அவுட்புட் ஹஸ் கான் அப் மேசிவ்லி. ஆனால் அவனோட அஃபென்சிவ் அவுட்புட் ஹஸ் ஆல்சோ கம் டவுன் மேசிவ்லி. அதனால அதாவது ஒரு பிளேயர்கிட்ட வந்து டே நீ பால் இருக்கும்போது மெஸ்ஸி மாதிரி இருக்கணும், பால் இல்லாத போது நீ ஃபிர்மினோ மாதிரி பிரஸ் பண்ணணும்னா முடியாது. Like they can only do one or the other. It's just natural human tendency அது. So அதுவும் வந்து ஐ திங்க் it will take some getting used to for him. நான் வந்து இப்போது நான் கர்கஸ் ஏன் கொண்டு வந்தேன்னா, கர்கஸோட பொட்டென்ஷியல் அவ்வளோ இருக்குது. நம்ம வந்துட்டு நீங்கள் ஃப்ரிம்பாங் சொன்னீங்க, ஓகே ஃப்ரிம்பாங் வந்துட்டு he will adapt. ஃப்ரிம்பாங் வந்துட்டு he's not like ஏதோ unknown to the league. He's been like part of Manchester City quite some time. இருந்து தான் கிளம்பி வந்திருக்கான். he knows in and out what Premier League demands and all, like அது அவனுக்கு தெரியும். கர்கஸ் விளையாண்டுருக்கான் ஒரு 2-3 சீசன். he has played for Bournemouth. The only thing I'm worried is கர்கஸோட பொட்டென்ஷியல் ஃபுல்லாக இது சப்ரெஸ் பண்ணிடுவோமோன்ற ஒரு கவலையும் இருக்குது அப்பப்போ தோணும். பிகாஸ் கர்கஸோட அட்டாக்கிங் எபிலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராபர்ட்சன் 2-3 மனுவர் பண்ணுவான், செல்சிலும் சரி கேலட்டஸ்லையும் சரி 2-3 இதில் ஓடுவான், நடுவில் ஓடுவான், அண்டர்லாப் பண்ணுவான், நல்லா இது பண்ணுவான், இம்பேக்டட் பிளேயராக இருப்பான். பட் கர்கஸ் ஓடினான்னா ஹீ இஸ் மோர் அக்ரெசிவ், like in comparison to Robertson. இப்போதைக்கு அட்லீஸ்ட் ராபர்ட்சன் still aggressive enough, but கர்கஸ் can become that player. ஏன்னா நான் அவனே சொல்லியிருக்கேன் இன்டர்வியூ, நான் வந்து ராபர்ட்சன் பெஸ்ட் ரைட் பேக் லெஃப்ட் பேக்கை பார்த்தா இது பண்ணிட்டு இருக்கேன், லைக் லுக்கிங் அப் டு ஹிம் அப்படின்னா. ஸோ த ஒன்லி வரி இஸ் when கோடி கேக்போ பிளேஸ் கர்கஸோட, கோடி வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறானா காமிக்க மாட்டேங்கிறானு எனக்கு தெரியல. அவன் வந்துட்டு கட்டின் பண்ணுறானா இல்லை இஸ் கோயிங் டு கோ அவுட் அண்ட் கிராஸ்ன்றது வந்து இன்னும் கரெக்டாக புரிய மாட்டேங்குது, கர்கஸ்க்கும் புரிய மாட்டேங்குது. அண்ட் இப்போ ஒரே ஒரு மூவ் தான், ரைட் ஃபுட்ல பால் எடு உள்ள போ கட் பண்ண, அவ்வளவுதான். அவனுக்கு அவுட் சைடு போயெல்லாம் வருஷ கணக்காயிடுச்சு. அதுதான் சொல்றேன். இப்போ நீ இப்போ உள்ள கட்டின் பண்றேன்னா நீ வந்துட்டு ஸோ இல்லைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு ஹீஸ் அந்த டி பாக்ஸ், எச் ஆஃப் த டி பாக்ஸ், கரெக்டா ஓகேவா, இந்த லெஃப்ட் சைட் கோடி கேக்போட பொசிஷன்ல. ஆமா, நீங்க வந்துட்டு இமேஜின் அவன் வந்துட்டு கரெக்டா கோல் போஸ்ட்டை பார்த்து நிற்கிறான். ஓகே, லைக் அந்த டயக்ராம். ஸோ அந்த பொசிஷனில் வந்துட்டு இந்த லெஃப்ட் பேக் நான் வரேன், உனக்கு தெரியுது அவன் அங்கிட்டு தான் போகிறான்ட்டு. நீ வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு ஓவரில் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு ஐ புல் ஆஃப் த ரைட் பேக் ஒரு லெஃப்ட் பேக் ஒரு விங் பேக் இழுத்துட்டு போயிடுவேன் அப்படின்றது தெரியும். கோடி கேப்போ வந்துட்டு அவன் போடுற பால், லைக் ஹீஸ் ஹோல்டிங் ஆன் டு த பால், ஹீஸ் மேக்கிங் எவ்ரி ஒன் திங்க், நாட் த ஆப்போசிஷன் பிளேயர்ஸ். நம்ம பிளேயர்ஸும் யோசிக்க வைக்கிறான். நம்ம மிட்ஃபீல்டையும் சரி, வேர்ட்ஸையும் சரி, கர்கஸும் சரி, அவன் இங்கிட்டு போவானா ஓவர்லாப் பண்ணுவான் அண்டர்லாப் பண்ணுவான்னு யோசிக்க வைக்கிறான். அந்த டைமிங் இருக்குல்ல, அந்த டைமிங் ராபர்ட்சன்லாம் கிடையவே கிடையாது. ராபர்ட்ஸுக்கும் கோடிக்கும் கிடையவே கிடையாது. அவன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கோடி வெளில வந்துட்டான், ராபர்ட்சன் அண்டர்லாப் பண்ணுறான், எடுத்துகிட்டு போகிறான், பால் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். இவங்க 2 பேருக்கு ஏன் அந்த பேச்சுவார்த்தை இல்லையா, இல்லை அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லையா, அந்த ஒரு இதே இல்லை, அந்த ஒரு கனெக்ஷனே இல்லை எனக்கு. அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஃப்ளூயிடிட்டியே தெரில எனக்கு. அந்த ஒரு கேம் விளையாடுறாங்களா இல்லை ஏன் அப்படின்றது தெரில. ஆனால் ராபர்ட்சன் ஆடும்போது கோடி கேக்போட கேம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவான். ஹீ டசன்ட் டேக் இட் எவ்ரி டைம். ராபர்ட்சனையும் கொஞ்சம் விளையாட விடுவான். அண்ட்
அண்ட் பை த வே கேக்போ வந்துட்டு பின்னாடி வருவான், ஒரு ஹாஃப் கோட் வரைக்கும் பின்னாடி வந்துட்டு ஒரு நிற்பான். ஓகே இது பண்ணணும், கொஞ்சம் டிஃபென்சிவாக போவான். அது வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். என்னடா கெர்கஸ்க்கு வந்துட்டு ஏன் நீ அப்போ காமிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கும். இல்லை, ஐ திங்க் அது வந்து இட் கம்ஸ் பேக் டு தட் பாயிண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது 4-2-3-1 திஸ் இஸ் சம்திங் வந்து நான் as a coach I've learned வச்சுக்கோங்களேன். 4-2-3-1 வந்து the best way to use it வந்து is to think of 4-2-3-1 as pairs. So வந்து ரெண்டு சென்டர் பேக் as a pair, they have to work together. Full back and winger have to work together. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து it takes time to build up. அதாவது ஏன்னா your full back has to know உங்க விங்கருக்கு என்ன டெண்டன்சி இருக்கு, does he like to cut inside, அவன் கட் இன்சைட் பண்ணாலும் அதுக்கப்புறம் will he come back outside அந்த டிஃபெண்டர் ஃபெயிண்ட் பண்ணிட்டு, or will he go towards the D box, towards the middle, உனக்கு ஸ்பேஸ் ஓப்பன் பண்ண. ஸோ அந்த டெண்டன்சிஸ்லாம் வந்து இட் டேக் சம் டைம். அண்ட் சேம் திங் விங்கருக்கும் ஃபுல் பேக்கை பற்றி தெரியணும். ஃபுல் பேக் வந்து சில ஃபுல் பேக்கு வந்து தே ஆர் மோர் கம்ஃபர்டபுள் நியர் த டச் லைன், சில ஃபுல் பேக்கு வந்து தே won't be comfortable நியர் தேர். ஏன்னா ரொம்ப ஸ்பேஸ் கிடையாது, டிஃபெண்டர் வந்துட்டான்னா 1-on-1 அவ்வளோ அந்த ஸ்பேஸில் வந்து இட்ஸ் டூ கன்ஸ்ட்ரிக்டட் ஃபார் தம். தே லைக் அண்டர் லேப்ஸ் மோர் தென் ஓவர் லேப்ஸ். ஸோ அந்த டெண்டன்சிஸ்லாம் வந்து இட் டேக்ஸ் சம் டைம் to develop. So 4-2-3-1 வந்து அந்த the thing about that formation நீங்க பாத்தீங்கன்னா they have to work in pairs. the full back and winger, ரெண்டு சென்டர் பேக், ரெண்டு அந்த டபுள் பிவட் மிட்ஃபீல்டர்ஸ், நம்பர் 10 and the striker, they have to work in pairs. So they can, அதாவது at all times they cannot, என்ன சொல்றது, ஒருத்தன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஐ வில் மாடிஃபை மை இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். So that takes some time to understand, which is part of it. I think வந்து in general in the, not just about Karkes and Gakpo, in general in the formation வந்து when you put 6 new players in, இப்ப நம்ம பண்ணிருக்கிற மாதிரி that understanding வந்து it will take some time to develop. அதுல வந்து டவுட்டே இல்ல. And நீங்க வந்து I think you brought up Gakpo and sort of his lack of understanding. நான் என்னோட கேள்வி வந்து நீங்க நியூ சைனிங்ஸ்க்கு வந்து lack of understanding with their current teammates or current water, அது ஒத்துக்கிறேன், that is part of the game, அது ஒத்துக்கிறேன், it's a valid reason. பட் இப்போ வந்து கொனாட்டே வேண்டைக்கு நீங்க அதை சொல்ல முடியாது. லைக் that is my question, is it கொனாட்டே வந்து, and same thing for McAllister. ஏன்னா ரெண்டு பேரையும் ஒன்னாவே போடுறேன் because they both had very bad starts to the season, கொனாட்டேயும் McAllisteரும். ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, McAllister, Gravenberch have played together, Van Dijk, Konate have played together. ஸோ நீங்க நியூ சைனிங்கிற அந்த ஒரு இது வந்து you cannot bring that. Is it just simply a case of இவங்க ரெண்டு பேரும் they are just not good enough to, at the start of the season they have not been good enough, individual mistakes நிறைய இருக்கு, or are you seeing something tactically, இல்ல coaching wise, இல்ல whatever it is, நீங்க என்ன பாக்குறீங்க, what has led to those two being bad? மெக்காலிஸ்டர் ஃபர்ஸ்ட் மெக்காலிஸ்டர் பற்றி சொல்லிடுறேன். மெக்காலிஸ்டர் வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் த்ரூ லைக் அ பர்சனல் சேஞ்ச். லைக் பர்சனலாக வந்துட்டு ப்ரைவேட் லைஃப்பில் ஏதோ போய்கிட்டு இருக்கு, சேஞ்சஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் தென் அந்த ஆஃப் சீசன்லேயும் சம்திங் ஹஸ் ஹேப்பன், ஐ டோன்ட் நோ, ஏதோ நடந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அண்ட் தென் ஹீஸ் அ ஃபாதர் நவ் ஆல்சோ அண்ட் ஆல் தட். ஸோ ஐ திங்க் அவனுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் ட்ரான்சிஷன்னால மேபி அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்திருக்கலாம். ஆஃப் சீசனில் வந்துட்டு ஹி வாஸ் நாட், ஐ டோன்ட் திங்க் ஹி வாஸ் வெரி ஃபிட் இனஃப், ப்ரீ சீசன்லேயும் ஆடலை அண்ட் ஆல் தட். ஸோ ப்ராப்ளி அந்த இன்ஜுரி கேரி ஓவர் ஆர் கொஞ்சம் பேர்ன் அவுட்டாக இருக்கலாம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் மெக்காலிஸ்டர், நம்ம பார்க்குற மெக்காலிஸ்டர் இஸ் நாட் த பிளேயர் வினோ, கிடையவே கிடையாது. இட் கேன் நாட் பி, ஐ டோன்ட், நான் வந்துட்டு அதை டாக்டிக்கல் இதுவாக கூட நான் பார்க்குறதே இல்லை. எனக்கு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஏதோ எமோஷனல் இஸ் கோயிங் த்ரூ ஆர் சம்திங் லைக் தட். ஐ திங்க் ஹி வில் கம் அவுட் ஆஃப் இட் as எனி மெச்சூர்ட் பிளேயர் would do that. அதுதான் மெக்காலிஸ்டர் பொறுத்த வரைக்கும். ஃபார் கொனாட்டே வந்துட்டு, டு பி ஃப்ராங்க், கொனாட்டேவோட ஒரு he had a certain things to do when Trent was playing. Okay. How do I put it? வந்துட்டு அவன் காலில் வந்துட்டு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. ஓகே, ட்ரெண்ட் போனால் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ சீன் கொனாட்டே இஸ் லைக், ஓகே இப்போ நான் ரைட் பேக் இருக்கானே, பிராட்லி இருக்கானே, ஃப்ரிம்பாங் இருக்கானே, அப்போ நான் ஏன் அந்த ஒரு எஃபர்ட் எடுக்கணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஐ ஃபீல் த லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. அவன்கிட்ட வந்துட்டு ஓகே நான் இப்போ டிஃபென்சிவாக இருக்கணுன்றதில்ல, சென்டர் பேக்காக இருக்கணும்னா நான் ஃபுல் டீமை டிஃபெண்ட் பண்ணணும்னு யோசிக்க மாட்டேங்கிறான். நான் சென்டர் பேக்காக தான் இருப்பேன்னு பார்க்குறேன், ஒரு பொசிஷன் பிளேயரை தான் பார்க்குறேன். He's not seeing that அந்த ரெண்டு. So when you give them the entire right flank for us, நம்ம ரைட் ஃபிளாங்கை கொடுத்துட்டோம்னா அப்போ நம்ம பார்க்குற கொனாட்டே வேற.
வென் ட்ரெண்ட் வாஸ் மேலே போயிட்டு இருக்கும் போது வந்துட்டு வென் எனி பிளேயர் கம்ஸ் ஹி ஸ்பிரின்ஸ். கொனாட்டே இஸ் வெரி குவிக், போய் ஷோல்டர் புஷ் பண்ணுவான், கான்ஃபிடண்டாக வைப்பான். ஹி நோஸ் வாட் டு பி டன். அப்போ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ வந்துட்டு எனக்கு என்னமோ அதை கொஞ்சம் லெத்தாஜிக்காக எடுத்துக்கிறான். ஓகே, நம்ம முன்னாடி தான் 2 பேர் இருக்காங்க, கிராவன்பர்க் இருக்கான்னு. இப்போ நான் கிராவன்பர்க் பிளேயர் தெரிஞ்சதுனால நான் ஹீஸ் ஏபிள் டு கான்ஃபிடென்ட்லி லைக் ஓகே திங்க் தட் ஓகே கிராவன்பர்க் நம்ம முன்னாடி இருக்கான், இங்கே பிராட்லி இருக்கான், பிராட்லி இஸ் டிஃபென்சிவ்லி குட், அவன் மேலே ஏற போகிறதில்ல, நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி வென் ஃப்ரிம்பாங் பிளேஸ், கொனாட்டேயோட டிஃபென்சிவ் எபிலிட்டி கொஞ்சம் அதில் தெரிய வரும். இட் பி ஸ்லைட்லி பெட்டர். அதான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து ஃப்ரிம்பாங் மேலே போயிட்டா கீழே வருவான், நான் வரமாட்டான்ற ஒரு பயம் இருக்கு அவனுக்கும். ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் அவன் தருமாறுறானா, இல்லை அவனோட கான்ட்ராக்சுவல் சைன் சிக்னேச்சர் வரல அப்படின்றதுனால இம்பாக்ட் பண்ணுறதுனால என்னால் கரெக்டாக சொல்ல தெரில. பட் ஐ ஃபீல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக தான் ஆடுறான் அப்படின்ற. அண்ட் தென் ஐ ஆல்சோ ஃபீல் கொஞ்சம் திமிர் தெரியுது, கொஞ்சம் திமிர் தெரியுது. வேண்டைக்கோட பேரா இருக்கிறதுனால நான் அடுத்த வேண்டைக்கு நான் தான் ஐ மேக்கிங் வேண்டைக் லுக் குட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஹீஸ் ஃபர்கெட்டிங். அவன் வந்துட்டு கடைசி 3-4 சீசனாக வேண்டைக்கோட விளாண்டுட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி லாப்ரன் விளாண்டுருக்கான். பீப்புள் ஹவ் பிளேட் பிஃபோர் ஹிம். ஸோ he should also think that okay நான் என்னால தான் வேண்டக் இஸ் நாட் லுக்கிங் குட்ன்றலாம் யோசிக்க கூடாது. ஓகே, there are lot of other center backs who make Van Dijk also look better. That's completely different topic altogether. பட் ஆனால் அவனுக்கு அந்த ஒரு ஹெட் வெயிட் வந்துருச்சோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துடுது. அவ பார்க்கறது இது பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ஒரு 2-3 அந்த ஒரு ஸோ வேண்டைக் ஹேஸ் டேக் இட். அந்த வேண்டைக்கில் வந்து ஒரு போக்கர் ஃபேஸ் வச்சிருப்பான். ஹி டசன்ட் லைக் ரியலி ஷோ இட் ஆஃப் ஓகே இப்படி இருப்பான்ட்டு. கொன்னாட்டேவும் அதுவே ஃபாலோ பண்றானான்ற மாதிரி தோணும். அப்படி நடக்கிறதும் சரி, பார்க்கறதும் சரி, கேமிங் ரீட் டேய் ஒய்யால மேட்ச் அப் பாடுறா, எதுக்குடா அங்கிட்டு பாக்குற இங்கிட்டு பாக்குற, நடக்கிற ஸ்ட்ரைட்ஸே இருக்குல்ல, அவன் நடக்கிற ஸ்ட்ரைட்ஸ் இருக்குல்ல, அதுலயே வந்துட்டு அவனோட இன்வால்வ்னஸ் தெரியும். இப்பதான் பிராட்லி இருக்கானே கத்துறான், லைக் இது ஸ்லாட் வந்து சொல்றான் இங்கிட்டு வா, அதாவது ஸ்லாட் நோஸ் கொனாட்டே இஸ் அண்டர் பெர்ஃபார்மிங். ஸ்லாட் இஸ் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி அன்கம்ஃபர்டபுள். ஏன்னா லியோனி இல்லை இப்போ, இல்லாட்டி அவன் எப்பயோ கொனாட்டையை தூக்கிட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேம் அவனோட ஃபர்ஸ்ட் கேம்ல தூக்கினா பாருங்க குவான்சாவை தூக்கி கொனாட்டை விளையாடல, அப்படி வந்திருப்பான், கண்டிப்பா வந்திருப்பான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நாய்க்கு வந்துட்டு ஓவர் திமிரு கொனாட்டைக்கு. ஹி கேன் டூ அதுவும் அந்த 2 ஓப்பன் சான்ஸ் மிஸ் பண்ணா பாருங்க, கேலட்டாசரையும் கிறிஸ்டல் பேலஸ். தட் இஸ் ஆல் கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள் ஃப்ரம் அ சென்டர் பேக், ஃபுல் ஃப்ரீ, எவனும் மார்க் பண்ணல. நீ வந்துட்டு the only way to compensate all that mistakes you have done was that those 2 goals நீ அடிச்சிருந்திருக்கணும். கிறிஸ்டல் பேலஸ் கூட அடிச்சிருக்கணும், கேலட்டாசரை கூட அடிச்சிருக்கணும். எல்லாரும் அமைதியா இருந்திருப்பாங்க. அப்பா ஓகேடா கொனாட்டே ஏதோ பண்ணிட்டு இருக்கான்டா, அவனுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். இப்போ மிஸ் பண்ணதுனால நம்ம டிஃபென்ஸும் பண்ணல, கோலும் அடிக்கல, இப்போ என்னடா அப்படின்னா. ஏன்னா போன சீசன்லாம் வந்துட்டு தலைவர் வந்துட்டு யாரா அந்த மேரத்தான் மேட்ச் ஓவர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களா, டயலாக்லாம் விடுவான் போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல. புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் சேஞ்சே தெரியுது. இட்ஸ் நாட் அபவுட் ஹிஸ் கேம் பிளே, டெக்னிக் எல்லாமே இருக்கு, பட் என்னமோ அவனோட ஆட்டிடியூட் இஷ்யூ மாதிரி தான் இருக்கு கொனாட்டே. இல்ல ஐ திங்க் தே ஆல் லிங்க் டுகெதர்ங்க. நீங்க வந்து கான்ட்ராக்ட் பத்தி கொண்டு வந்தீங்க. அதாவது லாஸ்ட் சீசன் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் தட் ஹி ஹஸ் பிளேட் 30 கேம்ஸ். ஸோ கான்ஃபிடன்ஸ்ங்கிற அந்த ஒரு இது அந்த லைனை தாண்டி ஓவர் கான்ஃபிடன்ஸ்ங்கிற இதுக்கு போயிடுச்சா? டே ஒரு சீசன் ஆடிட்டோம், இன்னும் அதுதான் திமிருன்ற, அதுதான் திமிரு. நான் 30 கேம் ஆட்டு இப்ப என்னடா அப்படின்ற மாதிரி. கரெக்ட். ஆமா. ஸோ அது ஒண்ணு. நான் 30 கேம் ஆடிட்டேன், ஐ வாஸ் பார்ட் ஆஃப் பிரீமியர் லீக் வின்னிங் சென்டர் பேக், இது எனக்கு கான்ட்ராக்ட் கொடு, நான் கேட்குற அமௌண்ட் நீ கொடு அப்படிங்கிற அந்த ஒரு திமிரு வந்திருக்குது. அதுவே வந்து நீங்க வந்து ஒரு இது சொன்னீங்க, சோம்பேறித்தனமா வந்து, அதாவது வந்து டே எனக்கு முன்னாடி கிராவன் வச்சிரு, அது சோம்பேறித்தனம் இல்லைங்க, தட் இஸ் ஜஸ்ட் திமிரு தான். அதுவும் எனக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். ட்ரெண்ட் தான் இப்போ இல்லையே, ஏதோ பிராட்லி இருக்கான் டிஃபெண்ட் பண்றதுக்கு, அவனை டிஃபெண்ட் பண்ண சொல்லு. இவனை ட்ரெண்ட் மாதிரி கிரியேட் பண்றானா? இல்ல அப்போ அவனை டிஃபெண்ட் பண்ண சொல்லு, அவ்வளவுதான். அது அந்த ஒரு திமிரு தான் தெரியுதுங்கிற, அது சோம்பேறித்தனம்னே சொல்ல முடியாது. அது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் லேசினஸ், சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ கொனாட்டே வந்து அண்ட் மெக்காலிஸ்டர் நீங்க சொன்னது வந்து ஐ திங்க் மேபி இஸ் கோயிங் த்ரூ சம்திங் பர்சனல். அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு கீ பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, ப்ரீ சீசன் இல்ல, அதுக்கப்புறமும் ஐ திங்க் ஹி ஹேட் அ ஸ்மால் இன்ஜுரி. அதாவது ப்ரீ சீசன் அந்த ஒரு ரிதம் இல்ல, அந்த ஒரு ரிதம் இல்ல. அதாவது ஒரு ஃபுட்பாலருக்கு வந்து ரிதம் வந்து ரொம்ப முக்கியம், போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் வித்தின் அ கேம் அண்ட் பிட்வீன் கேம்ஸ். அதாவது கண்டினியூஸா ட்ரைனிங் பண்றது, இட்ஸ் அ பிக் திங்.
அவங்களுக்கு. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சரி ப்ரீ சீசன் ஆரம்பிக்கும் போது அவன் இன்ஜர்டாக இருந்தான், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ டேஸில் திரும்ப இன்ஜர் ஆகிட்டான். ஸோ அந்த பிரேக் இன் ப்ரீ சீசனு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக தூக்கி வந்து பிரீமியர் லீக் சீசனில் போடுறதுங்கிறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் திங் யாராக இருந்தாலுமே, நாட் ஒன்லி மெக்காலிஸ்டர். ஸோ அதனால நாட் சர்ப்ரைசிங், பட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஹோப்ஃபுல்லி பிக்ஸ் அப் இஸ் ஃபார்ம். வேற ஏதாச்சும் வந்து பேசணுமா? எனிதிங் எல்ஸ் தட் கேட்சஸ் யுவர் ஐ நீங்க சொல்லுங்க. இல்ல இப்போ ஜோன்ஸ் வந்துட்டு நல்லா ரீசைக்கிள் பண்றான் பால. த ப்ராப்ளம் இஸ் இப்போ மெக்காலிஸ்டருக்கு வந்துட்டு ரிகவரி டைம் இல்லையோ அப்படின்னு நான் எனக்கு ஒரு தோணுது. ஓகே, ரிகவரி டைம் கொஞ்சம் கொடுக்கணும், கொஞ்சம் ஃபிட்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நான் ஜோன்ஸ் வந்துட்டு ஹீஸ் புட்டிங் அப் டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். ரீசெண்டாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீஸ் புட்டிங் டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் the point is அவனோட டெக்னிக்கல் எபிலிட்டி as compared to McAllister is not that on the McAllister level, because McAllister can create, can throw in good balls அந்த மாதிரி. Jones வந்துட்டு he can recycle, he can hold on to the player, he can draw fouls, that type of a player அவன். இப்போ நம்ம பிரச்சனை என்னன்னா, again coming back to Wirtz, இல்ல இப்போ ஜோன்ஸ் ஆடுறான், கிராவன்பர்க் ஆடுறான், Wirtz ஆடுறான்னு வச்சுக்கோங்களேன். So Wirtz will have to fall back even more. இன்னும் கொஞ்சம் டிஃபென்சிவா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்லாட் எப்படி பார்ப்பாரு, எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரு. ஏன்னா அடுத்த 5 கேம் 6 கேம் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இது வேற விளாடுறோம், ஃப்ராங்க்ஃபர்ட் வேற ஆடுறோம், அடுத்து இல்ல யுனைடெட் ஆடுறோம், சாம்பியன்ஸ் லீக்ல சொல்றேன். கரெக்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம் நம்மளுக்கு. அதனால வந்துட்டு வீல் சி லைக் ஓகே, ஃப்ராங்க்ஃபர்ட் வந்துட்டு வேர்ட்ஸுக்கு தெரியாத கிரவுண்ட் கிடையாது. இட்ஸ் a known field for him basically. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதா? நான் யுனைடெட் கேம்ல பெருசா எதிர்பார்க்கல டு பி ஆனஸ்ட். ஏன்னா வந்துட்டு ஓகே நடந்தா வி வின், ஐ எம் ஹாப்பி. ஐ டோன்ட் வாண்ட் அஸ் டு லூஸ். கண்டிப்பா தோக்கவே கூடாதுன்னு தான் எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. பட் ஜெயிச்சானா ஓகே ஐ டேக் இட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம கிளீனா ஜெயிக்க போறதில்லன்ற அது தெரிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு என்னமோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஃப்ராங்க்ஃபர்ட் கேம். ஏன்னா ஃப்ளோரன் வேர்ட்ஸ் வந்துட்டு நான் முழுசா பார்க்க முடியுமா அவனை அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த கைண்ட் ஆஃப் மிட்ஃபீல்டர்ஸ் ஸ்லாட் பிளேஸ். லைக் இப்போ ஜோன்ஸை கொண்டு வந்துட்டானா கொஞ்சம் முன்ன பின்னாடி தான் இருக்கும். இப்போ மெக்காலிஸ்டர் கொண்டு வந்திருந்தானா ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு ஐ திங்க் இட் வில் பி பெட்டர்னு நினைக்கிறேன். லைக் ஐ திங்க் குட் பி. இல்ல ஆமா இல்ல ஐ 100% அக்ரி வித் தட். ஏன்னா வந்து கர்டிஸ் வந்து he has நீங்க சொன்ன மாதிரி that is also a talking point. அதாவது நம்ம இவ்வளோ நெகட்டிவ்ஸ் பேசிட்டு பாசிட்டிவ்ஸும் பேசி தான் ஆகணும். ஐ திங்க் கர்டிஸ் ஜோன்ஸோட ஃபார்ம் வந்து இட் ஹாஸ் பின் குட். ஐ திங்க் நாட் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இட் ஹாஸ் பின் குட் ஜெனுவினாவே. அண்ட் தேர் ஆர் அட் திஸ் பாயிண்ட் ஆன் ஃபார்ம் யூ கேன் ஈவன் மேக் an argument to say கர்டிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும் மெக்காலிஸ்டருக்கு மேலே அப்படின்னு. அஃப்கோர்ஸ். ஸோ இட்ஸ் அ வெரி வேலிட் திங் டு சே, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஹிஸ் இம்பேக்ட் ஆன் வந்து யார் ஆடுறா மிட்ஃபீல்டில் ஆர் வேர்ட்ஸ், சாரி his impact on how Wirtz plays எப்படி ஆமா. ஸோ அது வந்து இட்ஸ் அ பிக் திங் டு கன்சிடர் ஆல்சோ. பட் இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் பாயிண்ட் இஸ் வெரி குட். பட் அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வி யூஸ் வேர்ட்ஸுங்க அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா வந்து இப்போ இஃப் இஸ் கம்மிங் ஃப்ராங்க்ஃபர்ட்லேயும் அந்த கேம்லேயும் அவன் அவ்வளோ டீப்பாக வந்து பால் எடுக்கிறான், விச் நீங்கள் சொன்ன மாதிரி கர்டிஸ் ஆடினா அவன் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ டீப்பாக வந்து தான் பால் எடுக்கணும். ஏன்னா கர்டிஸ் வந்து as much as I like him, he is a good recycler of the ball. அவனா அவனை நம்பர் 10 ஏரியா கிரியேட் பண்ண சொன்னானா we can't rely on him for that. அப்பப்போ மேபி 1 or 2 passes and that பண்ணுவான், but he is not a consistent creator. So I think that is a big thing. But other than that, இப்போ upcoming fixtures யுனைடெட் நீங்கள் சொன்னீங்க, யுனைடெட் ஆடுறோம், ஃப்ராங்க்ஃபர்ட் அவே ஆடுறோம், அப்புறம் பிரெண்ட்ஃபர்ட் அவே, அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பேலஸ் அகெயின். இது வந்து கேரபா கப் ரவுண்ட் ஆஃப் 16ல, இது ஆன்ஃபீல்டில் கேமு. அப்புறம் வில்லா, ரியல் மெட்ரிட் அட் ஹோம், மேன் சிட்டி அவே, அதுக்கப்புறம் அடுத்த இன்டர்நேஷ்னல் பிரேக். ஸோ ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் இது. ஐ திங்க் அதாவது இந்த ரவுண்ட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் வந்து வாஸ் அ பிக் டெஸ்ட் இந்த லாஸ்ட் 1 month. இப்போ நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்தும் இட் இஸ் அ பிக் டெஸ்ட். ஏன்னா வி ஆர் பிளேயிங் யுனைடெடு. ஸோ நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட் வந்து இப்போ கேலட்டாசரே கேம் தோத்தனால ஃப்ராங்க்ஃபர்ட் பிகம்ஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் நம்ம ஜெயிக்கணுங்கிறது. கிறிஸ்டல் பேலஸ் வந்து குவைட் ஃப்ராங்க்லி அதாவது அவங்க டேபிள் என்ன செகண்டோ தேர்டோ இருக்காங்க, அவங்க தே டிசர்வ் டு பி தேர். நாட் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு இல்லை, தே ஹவ் பின், அதாவது அவங்களோட அண்டர்லைங் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஹவ் பின் வர்தி ஆஃப் தோஸ் ரிசல்ட்ஸ். அதாவது தே ஆர் வேர் தேர் சப்போஸ் டு பி. அதாவது சில டீம் சொல்லுவோம், இப்போ லாஸ்ட் சீசன் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கு சொல்லுவோம் நம்ம தேவ் ஓவர் பர்ஃபார்ம்டு அப்படின்னு. அண்ட் சில டீமுக்கு இப்போ இந்த வருஷம் ஆஸ்டன் வில்லாக்கு சொல்லுவோம் தேர் அண்டர் பர்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வில்லா ஷுட் பி ஹையர் தென் வேர் தே ஆர். ஆனால் அவங்க நம்பர்ஸ் அவங்க ஆக்சுவல் நம்பர்ஸ் ஆர் குவைட் பேட்.
whereas Crystal Palace வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டட் நம்பர்ஸும் அவங்களோட ஆக்சுவல் நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. ஸோ which means they are exactly where they are supposed to be. ஸோ அவங்க செகண்ட் இருக்காங்க, தேர்ட் இருக்காங்க, எங்க இருக்காங்களோ டேபிள்ல, that is where they are supposed to be. ஆமா ஆமா. So it is going to be a tough game. Anfieldல இருந்தாலும் அது tough game தான். அது நமக்கு Real Madrid சொல்லவே வேண்டாம், Man City சொல்லவே வேண்டாம். ஸோ பத்தாவதுக்கு கிறிஸ்டல் பேலஸ் அல்ட்ராஸ் வர இருக்காங்க. அது என்னன்னு தெரியலங்க. எனக்கு வந்து ஒரு ஆசை, லிவர்பூல் மட்டும் ஏன் அல்ட்ராஸ் விட மாட்டேங்கிறாங்க, பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இல்ல நம்மளோட அல்ட்ராஸ் தான் இது இருக்காங்களே, காப் தானே. காப் இருக்காங்க, காப் ஸ்டாண்ட்ல இருக்கும். ஆனா we not loud, we are always not loud. அவங்க வந்து கண்டினியூஸா இது பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல. ஆமா எனக்கு வந்துட்டு என்னடா அல்ட்ராஸ் கிளப் இவ்வளோவாடா இருக்கு. அதுவும் இங்கிலாந்து. ஓகே ஐ நோ இங்கிலாந்து வந்துட்டு வெறித்தனமான ஃபேன்ஸு, பட் அல்ட்ராஸ் கொண்டு வந்து அந்த பீட்லாம் கொண்டு வந்துட்டு இட் வாஸ் லைக் டூ மச். என்னடா பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஃபுல் கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ ஏதோ சாம்பியன்ஸ் லீக் கேம் பார்த்த மாதிரி இருந்தது ஒரு செகண்ட். ஏதோ PSG இந்த டாட்மண்டு அந்த மாதிரி கேலடாஸ்ரே அந்த மாதிரி பெருசாக அடிச்சுட்டே இருந்தது. கேலடாஸ்ரே எல்லாம் சொல்லவே தேவையில்ல. ஓ காட், ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு டர்க்கிஷ் அட்மாஸ்பியர் பார்த்ததுனால அப்பா வேற மாதிரி இருந்தது. பைரோஸ் மட்டும் தான் இல்லை, இது எல்லாம் இருந்தது. ஆமாம் இல்லை ஐ திங்க் அந்த அட்மாஸ்பியர் வந்து லிவர்பூலில், ஐ மீன் அது கூட நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, லிவர்பூல் அந்த ஃபர்ஸ்ட் 5 minutes அந்த யூல் நெவர் வாக்கில் நல்லா பாடும்போது நல்லா இருக்கும், கோல் போட்டால் நல்லா இருக்கும், லாஸ்ட் ஒரு 5 minutes கேம் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தால் நல்லா இருக்கும். அதர்வைஸ் வந்து பாக்கி இருக்கிற ஒரு 60, 65, 70 மினிட்ஸ்க்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆன்ஃபீல்ட் அட்மாஸ்பியர். அண்ட் ஜென்ரலாகவே இங்கிலாண்டில் வந்து இட்ஸ் நாட் தட் கிரேட். கிறிஸ்டல் பேலஸ் இஸ் அன் எக்ஸெப்ஷன், பட் ஜென்ரலாகவே வந்து இட்ஸ் நாட் தட் கிரேட் இங்கிலாண்டில் அட்மாஸ்பியர். அது கூட இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல தாமஸ் டூக்கல் வேற சொல்லியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் 3 கோல் 20 நிமிஷத்துல போட்ட, இதுக்கு மேல என்னடா ஒரு டீம், why am I hearing Wales fans after we are 3-0 அப்ன்றாரு அவர். ஆமா நேத்து மேட்ச் பார்த்தேன் நானும். ஐ ரியலி மஸ்ட் சே, ஒரே ஒரு இந்த பக்காயோ சாக்கா இருக்கான்ல, புக்காயோ சாக்கா வந்துட்டு ஆர்சனல் ஃபர்ஸ்ட் சீசன் ஆடும்போது அவனோட ஃபிசிக் இருந்ததும் இப்போ அவனோட ஃபிசிக் இப்போ இருக்கிறதும் நான் வந்துட்டு உண்மையிலேங்க அவன் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டான். முதல்ல வந்துட்டு சின்ன பையனாக இருக்கும்போது ஹி வாஸ் டெக்னிக்கலி வெரி குட். அந்த லெஃப்ட் ஃபுட் வந்துட்டு சரியான ஸ்வீட் லெஃப்ட் ஃபுட் அடிச்சா கோல் போயிடும். எனக்கு வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் பார்த்த மாதிரி தான், வேர்ட்ஸ் எப்படி ஒல்லியா இருக்கான் அதே மாதிரி ஒல்லியா இருக்கான் அவன். லைக் அந்த பிசிக்காலிட்டி இருக்கு, பட் ஆனால் பிரீமியர் லீக் உண்டான பிசிக்காலிட்டி இல்லை. எனக்கு பக்காயா சாக்கா பார்த்தோன்னே ஓகே, அதில் அவனை பார்த்தோன்னே எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே சாக்கா கேன் டூ, ஐம் ஷுர் வேர்ட்ஸ் கேன் ஆல்சோ டூ இட். நம்மளுக்கு தான் இருக்காங்க கொண்டு வரணும், ஏன்னா பிசிக்காலிட்டியும் கொஞ்சம் லேக் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கா பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது. அந்த இது இருந்தது. இல்லை தட்ஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட்டுங்க. அதாவது சொன்னேன், இந்த for any player who is coming from either from a youth level to senior team or from a foreign league to EPL, அவங்களுக்கு அந்த physicality is the biggest difference. ஆமா ஏன்னா ஈவன் நம்ம பார்க்குறோம் சில பிளேயர்ஸ்லாம், சில பேர்லாம் சொல்லுவாங்க ஃபில் ஃபோர்டன் என்னடா இத்தினூண்டு இருக்கான் அப்படின்னு. ஃபில் ஃபோர்டன் வந்து இஸ் ஆக்சுவலி குவைட் ஸ்ட்ராங், ரொம்ப டிசெப்டிவ்லி வெரி ஸ்ட்ராங் ஆகும். அதாவது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த லீக்ல ஆட முடியாது. யூ ஜஸ்ட் cannot. பட் ஆனால் நேற்று இங்கிலாந்து கேம், நேற்றுன்னு இல்லை பட் ஜென்ரலாக லாஸ்ட் 2-3 கேம்ஸ் எலியட் ஆண்டர்சன் இன் தட் டபுள் பிவட் ரொம்ப நல்லா ஆடுறான், சூப்பரா ஆடுறான். நியூகாசில் தான் கேமும் சரி, நியூகாசில் தான் ஆடுறானா அவன், யார் என்ன ஆடுறான், நாட்டிங்கம்ல இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ நியூகாசில் தான் இருந்தான், இப்போ ஐ திங்க் நாட்டிங்கம்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இஸ் நாட்டிங்கம் பிளேயர் ஆர் தி அதர் வே அரவுண்ட், ஐதர் ஆமா நாட்டிங்கம் ஃபாரஸ்ட், நாட்டிங்கம் டு நியூகாசில் போனா இல்ல நியூகாசில் டு நாட்டிங்கம், நியூகாசில் டு நாட்டிங்கம். அது அவங்க அந்த பிஎஸ்ஆருக்கு ஒரு 4-5 டீல் பண்ணாங்களா, அவங்க இந்த ஆஸ்டன் வில்லா அந்த டீல்ல தான் போனான். ஓகே 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 ஓகே. அந்த யாக்கூபா மின்டே எல்லாம் கூட போனானே, அதே விண்டோ தான். ஓகே 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 ஓகே. ஏனா his game was very, அதாவது வெரி டிசிப்ளின்ட். ஆமா, அவங்க இது மார்கன் ராஜாஸோட பொசிஷன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவன் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆகிட்டு இருந்தான், வாட்கின்ஸ் ஓகே ஆகிட்டு இருந்தான். இவனோட பொசிஷன் பேர் என்ன, ஆந்தனி கார்டன். ஆமா, ஆந்தனி கார்டன் had a very good game. அவன் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துறான், that's why he was able to play. அதான் எனக்கு தெரியல. இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரீ ஃப்ளோ கேம், அதாவது இப்போ என்னன்னா தாமஸ் டுக்கல் ஹஸ் given that கார்டன் வந்துட்டு அந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு, நீ போடா அப்படின்ற மாதிரி கொடுத்து இது பண்ணிட்டாரு. அந்த ஃப்ரீடம் வந்துட்டு லிவர்பூலில் கிடைக்குமா ஓவர் பிளேயர்ஸ்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அந்த ஒரு ஃப்ரீடம் வந்துட்டு வியர்ட்ஸ் கிடைக்கணும். அது வந்துட்டு
போத் ஸ்லாட்டும் நினைக்கணும், நம்ம பிளேயர்ஸும் நினைக்கணும். லைக் நினைச்சா நடக்கும். அந்த மாதிரி ப்ரொஃபைல் ஆஃப் பிளேயர்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா கார்டன் வந்து இஸ் பிளேயிங் இன் வேர் நம்ம டீமோட கம்பேர் பண்ணோம்னா வேர் கோடி கேக்போஸ் பிளேயிங். கோடி கேக்போஸ் பிளேயிங், ஆமா. ஸோ அதனால வந்து அந்த இப்போ நீங்க டியூக்கலோட 2 லெஃப்ட் விங்கர்ஸ் எடுத்துக்கோங்க, ராஷ்வர்ட் அண்ட் கார்டன், 2 பேருமே they are very direct runners. whereas கேக்போட ப்ரொஃபைல் அது கிடையாது. he likes வந்து ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ட்ரிக்கரி, அந்த ஒரு கட் பண்ணி உள்ள போகுது. whereas இவங்க வந்து நீ பால பின்னாடி போடு நான் ஓடுறேன்றாங்க. ராஷ்வர்டும் சரி கார்டனும் சரி, நாட் சேயிங் அவங்க ஸ்கில்டு இல்ல அப்படின்லாம் இல்ல, பட் அவங்க வந்து தட் இஸ் தேர் ப்ரிஃபர்ட். அதாவது புட் மீ இன் ஸ்பேஸ், ஐ வில் ரன், அதுக்கப்புறம் நான் வந்து பால் எடுத்து என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு. அண்ட் ஷாட் கிடைச்சா ஷாட் எடுத்துருவேன், அந்த டைப் ஆஃப் பிளேயர்ஸ் அவங்க. ஐ திங்க் இன்ஃபேக்ட் கம்பேர் பண்ணோம்னா மானே இஸ் மோர் சிமிலர் டு ஆந்தனி கார்டன். அதாவது பிரைம் மானே வந்து he would be more similar to ஆந்தனி கார்டன் than கேக்போ இப்போ. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் இட்ஸ் a different profile of player. Wirtz வந்து நம்ம வந்து we are playing him where Morgan Rogers played yesterday அந்த 10. வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இங்கிலாந்துக்கு மார்கன் ராஜர்ஸ் என்ன பண்றான் அண்ட் இங்க லிவர்பூலுக்கு வேர்ட்ஸ் என்ன பண்றாங்கிறது வந்து வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் அதே பொசிஷன்ல ஆடுறாங்கிறது சொல்லுவாங்க. ஆனா அந்த டபுள் பிவட் தான் அந்த டெக்லன் ரைஸும் இவன் பண்ணது எலியட் ஆண்டர்சன் பண்ணதுனால தான் அவன் மார்கன் ராஜர்ஸ் வந்துட்டு he didn't have to fall back, ரொம்ப ஃபால் பேக் பண்ண. அதுதான் நான் வந்து வியர்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஆல் வியர்ட்ஸ் ஹேஸ் டு டு இன் மை ஒப்பீனியன், அங்க போய் நின்னா போதும் அவன் அந்த ஒரு டேஞ்சரஸ் இது கொண்டு வந்துடுவான். பீப்புள் ஹீல் அட்ராக்ட் பீப்புள் அண்ட் சால் வில் ஆல்சோ கெட் ஃப்ரீ. அவன் ஒரு ஆள் 2 பேர் இழுத்துட்டானா தென் தெல் பி அதர் கன்ஃபியூஷன். ஓகே, நான் இன்னொரு மேன் யார் எடுப்பேன், எங்கே எடுப்பேன்? பிகாஸ் சாலா இஸ் லைக் எப்பயுமே பிளாக்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் பீன் லைக் ஆர் பெஸ்ட் பிளேயர் இப்போதைக்கு. நான் ஏதோ ஒரு ட்ரிபிள் பண்ணியிருக்கான் 2 ட்ரிபிள் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணிட்டான். இல்லை ஓகே, ஐ டோன்ட் மைண்ட். பட் எனக்கு வந்து சாலா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டான். இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங். 7 கேம் தான் ஆயிருக்கு. பட் கொஞ்சம் டைம் வேணும். ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் பொறுமை இருக்கா இல்லையான்றது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம்தான். ஏன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆமா இல்ல, பட் நீங்க சொன்ன எலியட் ஆண்டர்சனோட பெர்ஃபார்மன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்க ரொம்ப டிசிப்ளின்டுன்னீங்க. ஐ திங்க் தட்ஸ் வாட் வி வாண்ட் அவுட் ஆஃப் அவர் சிக்ஸஸ். ஏன்னா இந்த கேம்ல அவன் டிசிப்ளின்டா இருந்ததுனால தான் ரைஸ் வாஸ் ஏபிள் டு கோ ஃபார்வர்ட் ஒரு வித் மோர் ஃப்ரீடம் அண்ட் மார்கன் ராஜர்ஸ் வாஸ் ஏபிள் டு ஸ்டே ஹை அப். அதே டிசிப்ளின் வந்து கிராவன்பர்ச் வந்து so far he has shown என்னை பொறுத்த வரைக்கும். The problem is McAllister has not been on form. ஏன்னா he would be our Declan Rice அந்த சிச்சுவேஷன்ல அது கம்பேர் பண்ணலாம். ஆமா, McAllister has not been on form. கர்டிஸ் ஜோன்ஸ் வந்து டெக்லன் ரைஸ் மாதிரியான பிளேயர் கிடையாது. டைரக்ட்னஸ் கிடையாது கர்டிஸ். சோபோஸ்லைட் இருக்கு, பட் we need Szoboszlai elsewhere. ஸோ அதனால வந்து வி கான்ட். Szoboszlai டபுள் பிவட்ல நல்லா பண்ணுவான் அண்ட் ஐ திங்க் 1 or 2 games கூட நல்லா பண்ணா லாஸ்ட் சீசன். பட் வி நீட் him elsewhere. ஸோ அதனால Szoboszlai தூக்கி அங்க போக முடியாது. வேர்ட்ஸ் வந்து இஸ் டூ கிரியேட்டிவ் டு பி a double pivot player and defensively is a liability அங்க. ஆமா 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 ஆட மாட்டான். பட் ஆனா நீங்க நினைக்கிறீங்களா இப்போ ஒருவேளை Szoboszlai வந்துட்டு கர்கஸ் பக்கத்துல விளையாண்டா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் அப்போ யோசிப்பேன். நான் லெஃப்ட் சென்டர் மிட்ஃபீல்ட் ஆடி இருக்கான்ல ஒரு தடவை ஆடி இருக்கான். பட் ஐ திங்க் ஹங்கேரிக்கு வந்து he plays left wing, which in fact வந்து நீங்க சொல்லலாம் வந்து கர்கஸ் அண்ட் Szoboszlai அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமா இருக்குமே அப்போன்னு, which is true. ஏன்னா அவன் லெஃப்ட் பேக் ஆடுவான், இவன் லெஃப்ட் விங்ல ஆடுவான் ஹங்கேரிக்கு. ஸோ ஐ மீன் இட்ஸ் பாசிபிள். அண்ட் நான் வந்து என்னோட இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ப்ரீவியஸ்லி ஐ திங்க் வேர்ட்ஸ் வந்து 10 ஆடுறத விட இஃப் வி பிளே ஹிம் வேர் கோடி கேக்போ இஸ் பிளேயிங் லெஃப்ட் விங்கில், யூ ஹாவ் டு டேக் த டிசிஷன் ஆஃப் பெஞ்சிங் கேக்போ. தட் இஸ் தி ஒன்லி டவுன் சைட் டு தட். ஆமாம், வேர்ட்ஸ் லெஃப்ட் விங்கில் ஆடணும்னா ஒன் he has a little more space and Leverkusenல he did a similar thing. They used to put him on the left, not left wingல, பட் அவனை வந்து அவனோட ஸ்டார்டிங் பொசிஷன்ஸ் நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங் அந்த லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பிப்பான் அவன். லிட்டில் மோர் ஸ்பேஸ் டு ஒர்க் வித். அவனோட லெஃப்ட் பேக் ஃபுல் பேக் அப்பப்போ மேலே வருவான். ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட்டுங்க த வே he played at Leverkusen and the way he's playing here. பட் எபிசோட் ஆல்ரெடி ஒரு 1 hour ஆயிடுச்சு. எனி ஃபைனல் தாட்ஸ் ஆன் வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இந்த கமிங் 1 monthல? நான் வந்துட்டு நான் ஸ்டாட்ஸ் நம்பர்ஸ்லாம் வந்துட்டு ஓகே கடைசி எபிசோடில் 5 கேம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 10 points அட்லீஸ்ட் வரணும்னு சொன்னேன் நான். 1 month கேட்டிங்கன்னா ஒரு ஐ டோன்ட் வாண்ட் லைக் சாலிட் ஓகே இதுதான்டா லிவர்பூல் அப்படின்லாம் சொல்லணும். இல்லை, எனக்கு ஒரு ஃப்ளூயிடிட்டி வேணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு 1 touch பாசிங், ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் ஆஃப் கிளிம்சஸ் போதும். அந்த ஹோப் இருந்தால் போதும் எனக்கு. அந்த சின்ன சின்ன இது கொடுத்தாலே வந்துட்டு ஓகே நம்ம பிளேயர்ஸ் வந்துடுவாங்க, நம்ம ஃபேன்ஸ்க்கும் ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்துடும் அப்படின்றது. ஏன்னா வி ஷுட் அண்ட் ஆல்சோ நம்ம ரொம்ப பிடிச்சி திணிக்க கூடாதுங்க. ஆல் த பிளேயர்ஸ் ஹூ ஹேவ் சைன்ட் ஆர் வெரி ஆக்டிவ் ஆன் சோஷியல் மீடியா.
நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துட்டு கொஞ்சம் கன்றாவே திட்டுறோம். என்னடா யாரா நீ, உனக்கு அம்பிட்டு காசு வாங்குற, நீ ஒழுங்கா ஒரு பாச போட மாட்டியாடா அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதை நம்மளும் பர்சனலாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தட் அஃபெக்ட்ஸ் த பிளேயர்ஸ். அது வந்து ஃபேன்ஸ் எப்போதுமே நீங்க எல்லா கிளப்போட ஃபேன்ஸ்லயும் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் எப்போதுமே இருப்பாங்க. ஒரு கேம், அதாவது ஒரு கேம் ஒரு அசிஸ்ட் போட்டானா கண்ணா பின்னான்னு பாராட்ட வேண்டியது, ஒரு தப்பி தவறி ஒரு பை மிஸ்டேக் ஒரு பாஸ் இது பண்ணிட்டானாக்க, தப்பா போட்டானாக்க போட்டு கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்த வேண்டியது. தட் இஸ் தேர் வித் எவ்ரி கிளப். அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங், தட் இஸ் த மெயின் திங் தட் we're looking for. அதாவது கௌதம் நான் சொல்லியிருந்தேன் அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கு அப்புறம் கம்யூனிட்டி ஷீல்டு கிறிஸ்டல் பேலஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக கிறிஸ்டல் பேலஸ்ட்டு தோத்தோம்ல, அந்த கேம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் சே நோ, ஆர் பேர்லி எனி இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு நோட்டிசபிளாக எதுவுமே இல்லை. அது வந்து தட் அந்த கர்வ் வந்து இப்போ ஃப்ளாட்டாக இருக்கிற கர்வ் கொஞ்சம் மேலே போனால் நல்லாயிருக்கும். எசென்ஷியலி அதான். ஸோ பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க 10 பாயிண்ட்ஸ்னு. ஐ திங்க் பட் இந்த சீசன் நம்ம ஐ மீன் வேற யாருமே சொல்ல வேண்டாம், லிவர்பூல் ஃபேன்ஸ் நம்மளுக்கே தெரியும் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி டிசெப்டிவ் திங். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் 5 கேம் வந்து we can easily argue அந்த ஃபர்ஸ்ட் 5 கேம் வந்து we could have come out with like 2 points out of 15 also. யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு மேட்டர் ஆஃப் 1 or 2 மூமெண்ட்ஸில் எல்லாம் ஜெயிச்சோம், விச் இஸ் அ குட் திங். நம்ம வந்து as a டைட்டில் கண்டென்டிங் டீம் அந்த மாதிரி கேம்ஸும் நம்ம ஜெயிக்கணும். பட் அட் த சேம் டைம் யூ வில் ஆல்சோ ஹேவ் கேம்ஸ் லைக் செல்சி வேர் வந்து அவங்க 90th மினிட் வின்னர் போடுவாங்க. ஸோ அதுவும் இருக்கும். பட் பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்காக இல்லைனாலும் விக்னேஷ்காக போடுங்க. ஐயோ போட்டாரு பாரு, ஐயோ இந்த மாதிரி ஒரு குண்டா தூக்கி போடுறது. இந்த பாட்காஸ்டுக்கு ஃபியூச்சர் கோ-ஹோஸ்ட் ஆடிஷன்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். ஐயோ ஆண்டவா சாமி அந்த ஸ்டரிஜ் சொல்லுவான்ல, அந்த ஸ்டரிஜ் வந்துட்டு சாலாவுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கிவ் மீ த மணி அப்படின்னுவான்ல, அந்த இதுல அந்த மாதிரி ஷோ மீ த செக் புக், ஷோ மீ த மணின்னு வேணாம். இங்க எனக்கே செக் புக் இல்ல, இது உங்களுக்கு வேற செக் புக் வேணுமா? பட் எனிவே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனதர் கிரேட் எபிசோட் வித் விக்னேஷ் இந்த இதில் இன்டர்நேஷனல் பிரேக்கில். அடுத்தது வந்து இப்போ அடுத்த சண்டே கேம் நமக்கு யுனைடெட். அதுக்கு முன்னாடி எதாவது எபிசோட் முடியுமான்னு நான் பார்க்குறேன், பட் தெரியல எப்போ முடியும் என்ன எதுன்னு தெரியல. அதான். பட் எனிவே நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் போடுங்க. எனி திங் தட் வி ஹவ் மிஸ்ட் அவுட், உங்களோட ஒப்பீனியன்ஸ், தாட்ஸ் ஆன் நாங்கள் எதானு சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, ஃபீல் ஃப்ரீ டு லீவ் யுவர் கமெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கே ஏதாச்சும் நாங்கள் பேசலை அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கீழே வந்து சொல்லுங்கள். பட் அதர் தன் தட், தேங்க்யூ விக்னேஷ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். எல்லாருக்கும் நன்றி. ஆமாம், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த அடுத்த என்ன 5-6 கேமில். இருங்க, ஒரு எப்போதும் இந்த எபிசோட்லாம் ஒரு ப்ரெடிக்ஷனோட முடிப்போம். ஈசாக்கு எத்தனை கோல் போடுவோம் அதை சொல்லுங்கள். இந்த சீசனுக்கா? இல்ல சீசனுக்குலாம் நான் 30 கோல் போடுவான்னு நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்த ஒரு 1 2 ஏன் வாய மூடிட்டு 6 கேம் கோலா? ஆமா, லேட்டா ஸ்டார்ட் பண்ணாலும் லேட்டஸ்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். 6 கேம் மேன் சிட்டி, இப்போ லிவர்பூல் யுனைடெட்ல இருந்து மேன் சிட்டி லிவர்பூல் வரைக்கும் எத்தனை கோல் போடுவான் ஈசாக்கு அடுத்த 6 கேமா? அடுத்த 6 கேம் 3 to 4 கோல்ஸ். ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கீங்க நீங்க. எனிவே ஓகே, அவர் சொல்லிட்டாரு 3 to 4 கோல்ஸ்னா நீங்களும் உங்க கமெண்ட்ஸ்ல 3 to 4 கோல்ஸா இல்ல அதுக்கு மேலேயே போடுவானா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பட் அன்டில் நெக்ஸ்ட் டைம், போட்டா சந்தோஷம் தாங்க, போட்டா சந்தோஷம் தான், போடணும் இல்ல பிரச்சனை அங்க இல்லைங்க. அது சரி. ஆமா.